அருமையான ஒரு இனிய பொன்மாலை பொழுதில் பன்னெடுங்காலமாக தமிழ் கூறும் நல்லுலகில் கற்றோராலும் மற்றோராலும் தேன் தமிழில் சுவை பருகிய ஒப்பற்ற பெருங்காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியுடைய தொடர் வகுப்பில் 13 இலப்பகங்களில் இன்று 7வது இலப்பகமாகிய கனகமாலையாறு இலப்பகத்தை பற்றி இந்த வகுப்பிலே உங்களோடு காப்பிய சுவையை பருகுவதற்கு உங்களின் செவிக்கு இனிய தேனாக இந்த காப்பிய சுவையை வழங்கலாம் என்று இருக்கிறேன். பெரியோர்களே, திருவள்ளுவரும் கம்பரும் ஓலைச்சுவடியில் தான் எழுதினார்கள். ஓலைச்சுவடி காலம் சென்று காகிதத்தில் எழுதிய காலம் நம்முடைய காலமாக இருந்தது. காகிதத்தில் எழுதிய காலமும் சென்று இப்பொழுது கணினி காலமாக கணினியில் எழுதும் காலம் நாம் வாழும் இந்த நவீன காலம். கணினி காலத்தில் ஓலைச்சுவடியில் எழுதிய காப்பியம் இன்று பயன்படுமா என்றொரு மிக்கதொரு பெரிய கேள்வியை நாம் கண் முன்னால் எழுப்பினால், இயந்திரங்கள் மற்றொரு இயந்திரத்தை நேசிக்க முடியாது. ஆனால் ஒரு இதயம் மற்றொரு இதயத்தை நேசிக்க முடியும். அந்த வகையில் மனித இதயங்களை நேசிப்பதற்கான சான்றோர் பெருமக்களால் நெய்ததொரு அருமையான நூல்தான் பெருங்காப்பியம் என்றும் சிறுங்காப்பியம் என்றும் தமிழ் இலக்கியங்கள் என்றும் வகை தொகைப்படுத்தி மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவன் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒழுகலாறுகள் என்ன என்பதையெல்லாம் நமக்கு கதையினுடைய காப்பியமாக வழங்கி சென்றிருக்கிறார். என்னதான் நாம் கணினி உலகில் வாழ்ந்தாலும் கூட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து பொருள் தேடும் உலகில் பொருளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர ஒரு செம்மார்ந்த வாழ்க்கை வாழ்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கை நிறைய பணம் சம்பாதிக்க கற்றுக்கொண்டோம், ஆனால் மனம் நிறைய நிம்மதியை எங்கு சென்று சம்பாதிப்பது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்று பணம் இல்லை, நிம்மதி இருந்தது. இன்று பணம் இருக்கிறது, நிம்மதி இல்லை. அன்று மருத்துவமனைகள் பல இல்லை, இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். இன்று பல்நோக்கும் மருத்துவமனைகள் பல இருக்கின்றன, ஆனால் பல நோய்களுக்கு இன்னும் மருந்து சரியாக கண்டுபிடிக்க முடியாமல் மக்கள் உடல் நலத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் முறையை, வாழ்வியல் சிந்தனையை காப்பிய தலைவர்களுடைய கதையினுடைய நமக்கு சொல்வதுதான் காப்பியம். வெட்டன ஒரு கதையை சொல்லி காலம் கடத்துவது காப்பிய புலவர்களுடைய நோக்கம் அல்ல. ஒரு செழுமிய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுப்பதுதான் காப்பியம். அந்த வகையிலே கலையினர் அகலமும் காட்சி கின்பமும் சிறையினர் அகலமும் வீணை செல்வமும் மலையினர் அகலைய மார்பன் இல்லதி உலகினில் இளையன ஒருவன் ஆயினான் என்று உலகுக்கோர் ஒப்பற்ற தலைவனாக இந்த காப்பிய தலைவனை சீவகனை திருத்தக்க தேவர் படைத்து காண்பிக்கிறார். எண்மறை மணந்த போதும் மற்ற பெண்களை ஏறெடுத்து பார்க்காத ஒரு ஒழுக்க சீரனாகத்தான் திருத்தக்க தேவர் இந்த காப்பிய தலைவன் சீவகனை வடித்து காண்பிக்கிறார். தனக்குரிய மனைவியர் மீது மட்டுமல்லாமல் வேறு எந்த பெண்ணின் மீதும் காம பார்வையை கூட வீசியது. பெண்கள் காம பார்வையை வீசினாலும் அவர்களை நல்வழிப்படுத்தும் காப்பிய தலைவனாகத்தான் சீவகனை படைத்து காண்பிக்கிறார். ஆக உரிமையுடைய பெண்களை தவிர மற்ற பெண்களை காம பார்வை பார்க்காத ஒரு மேன்மையைத்தான் பேராண்மை என்று திருக்குறள் சொல்கிறது. அந்த பேராண்மை மிக்க தலைவனாகத்தான் சீவகனை இந்த காப்பியத்திலே மிக அழகாக காண்பிக்கிறார். அதிலே ஒரு செய்தி இந்த இலப்பகத்திலே வருகிறது. அதை கதையினுடைய நாம் பார்க்க போகிறோம். ஜீவகன் கேமசரியை மணந்த பிறகு அவளிடம் 2 மாதங்கள் இன்பம் துய்த்த பிறகு தன்னுடைய கடமைக்காக
பழம்பெரும் நாடாகிய ஏமாந்த நாட்டை பகைவன் கட்டியங்காரனிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற கடமைப்பாடு அவனை துரத்துவதால் 2 மாதங்கள் மட்டும் கேமசரியிடம் இன்பம் துய்த்துவிட்டு அவரிடம் இருந்து பிரிந்து செல்கிறான். அப்படி பிரிந்து செல்லும் பொழுது அவன் மத்திம நாட்டை அடைகிறான். மத்திம நாட்டிலே நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன், அவனுக்கு ஒரு பெண் இருக்கிறாள். அவளுடைய பெயர் கனகமாலை. அந்த மன்னன் பெயர் கடமைத்தன். அந்த கடமைத்தனுடைய பெண்ணாகிய கனகமாலை மணக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த கனகமாலையார் இளம்பகத்தில் வருகிறது. அதைத்தான் நாம் இந்த இளம்பகத்திலே பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் அவன் நடந்து செல்லக்கூடிய அழகான மருத நிலத்தை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று காட்சி தருகிறது. மருதம் என்றால் உங்களுக்கு தெரியும், வயலும் வயல் சார்ந்த பகுதி. அந்த மருத நிலத்தினுடைய செழிப்பை அங்கு பார்க்கிறோம். அருவி நீரில் நெல்லும் கம்பும் கேழ்வரகுமாக எல்லா தானியங்களும் விளைந்து கிடக்கின்றன. தானியங்கள் விளைந்து அறுத்து அதை கொள்வதற்கு இடமில்லாமல் விளைந்து கிடக்கிறதாக இங்கே காப்பியம் நமக்கு சொல்கிறது. ஒரு நாட்டினுடைய செல்வ செழிப்புக்கு முக்கிய காரணம் நீர்வளம். அந்த நீர்வளம் நிறைந்த பகுதியாக இருப்பதனால்தான் அந்த மத்திம நாட்டினுடைய மருத நிலம் செழித்தோங்கி இருக்கிறது. அந்த நிலத்தின் வழியாக ஜீவகன் கடந்து செல்கிறானாம். அதற்கு ஒரு ஓமை திருத்தக்க தேவர் சொல்கிறார். மனித மனத்தினுடைய திரிவு இயல்பை வைத்து சொல்கிறார். எவ்வளவுதான் அழகான மனைவி இருந்தாலும் கூட ஆண்களுடைய மனம் மற்றொரு பெண்ணை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மருங்கும். அதுபோல அழகான மருத நிலத்தை விட்டு அவன் காடும் காடு சார்ந்த பகுதியுமாகிய முல்லை நிலத்தை நோக்கி செல்கிறான். அதற்கு தேவர் இப்படித்தான் ஒரு ஓமை சொல்கிறார். ஜீவகன் மருத நிலத்தை விட்டு நீங்குவது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அழகிய நற்குணங்கள் நிறைந்த தன் மனைவியை விடுத்து மாற்று பெண்ணை நோக்கி ஒருவன் செல்வதை போல் இருக்கிறது என்று அந்த மருத நிலத்திற்கு உயர்வை காட்டுகிறார். அந்த மருத நிலத்தை கடந்து செல்லும் பொழுது காட்டிலே காயாம்பூக்கள் பூத்திருக்கின்றன. காயாம்பூ எப்படின்னு நாம இன்னும் பார்த்துருக்கோம். அந்த காயாம்பூக்களுக்கு ஒரு நிறம் சொல்கிறார். மயிலுடைய கழுத்தினுடைய நிறம் போல பூத்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்பொழுது கருநீல நிறம் கலந்த மாதிரி அந்த காயாம்பூக்கள் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக மனைவியை விட்டு நாட்டிய நங்கை மீது நாட்டம் கொண்டு செல்பவன் போல அவன் மருத நிலத்தை கடந்து முல்லை நிலத்துக்கு சென்றான். அந்த முல்லை நிலத்திலே காயாம்பூக்கள் அழகாக பூத்து குழுகின்றன. அது மயிலுடைய கழுத்து நிறம் போல காட்சி அளிக்கிறது என்று சொல்கிறார். கோங்க மரங்கள் பூத்து காட்சி இருக்கின்றன. அது எப்படி இருக்குது என்றால், அந்த கோங்க மரங்கள் பூத்து இருப்பது பெருநில மன்னனுடைய முடிசூட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய சிற்றரசர்கள் செம்மானது அமர்ந்திருப்பதை போல காட்சி தருவதாக அந்த மன்னர் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு ஓமையும் இங்கே குறிப்பிடுகிறார் திருத்தக்கதை. அதற்கு அடுத்தது பார்த்தால் சந்தன மரங்கள் நிறைந்து கிடக்கின்றன. மரங்களிலே தேன் கூடுகள் நிறைந்திருக்கிறது. அந்த தேன் கூடுகள் வரையாடுகள் கால்பட்டு கீழே விழுகிறது. தேன் அலை கீழே விழுகிறது. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஓங்கி உலங்கலந்த உத்தமன் ஸ்ரீமன் நாராயணன் திருமார்பிலே புரளக்கூடிய மணியாரத்தை போல காட்சி தருகிறதாக திருத்தக்க தேவர். அது ஒரு சமண காப்பியமாக இருந்தாலும் சமய பொறையோடு இங்கே ஊமைப்படுத்தி சொல்கிறார் திருத்தக்க தேவர். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்பதை நாம் படித்திருக்கிறோம். அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய மார்பிலே இருக்கக்கூடிய மணி ஆரத்தை போல அந்த தேனடை வரையாடையுடைய கால்பட்டு ஆடுவதாக திருத்தக்க தேவர் இங்கே ஓமைப்படுத்துகிறார். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய மலை, மலையின் மீது வெண்மேகங்கள் தவழ்ந்து செல்கின்றன. அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குது என்று சொன்னால், பாம்புகள் தன்னுடைய ஆடையை உரித்துவிட்டு செல்வதை போல காட்சி தருகிறதாம். பாம்பு மேல் சட்டையை கட்டினா வெள்ளையா இருக்கும். கருமேகங்களில் கருமையாக இருக்கக்கூடிய அந்த மலைகளின் மீது வெண்மேகங்கள் தவழ்ந்து செல்வது பாம்பு தன்னுடைய மேல் சட்டையை உரிப்பதை போல காட்சி தருவதாக திருத்தக்க தேவர் ஓமைப்படுத்துகிறார்.
வீழ்ந்து வெண்மழை தவழும் இன்னொரு பெருவரை பெரும் பாம்பு ஊழ்ந்து தோல் உரிப்பனவே ஒத்த மற்றவர் அருவி தாழ்ந்து வீழ்ந்தவை முழவில் அதும்பின மகரம் பாட சூழ்ந்து மாமையில் ஆடி நாடகம் துளக்கும் தனவே என்று அந்த மலையின் மீது மயில்கள் அழகாக வளைத்து நடனம் ஆடுவதையும் இங்கே குறிப்பிடுகிறார். என்றால் மற்றவர்களுடைய நடனத்தை பழிப்பது போல அந்த மயில் ஆடலாம். அதான் பியூட்டி. மயில் நடனம் ஆடுது, அது ஒப்பனையோட ஆடுது, தோகை விரித்து. அது என்ன நினைச்சிட்டு ஆடுதுன்னா, என்ன போல ஆடுது, இந்த காட்டுல ஆடு இருக்காங்களான்னு அந்த மயில் தன்னுடைய நடனத்தின் மீது ஒரு வைராகியத்தை வைத்துக் கொண்டு ஆடுகிறது. நாம தேன் அடைய பார்த்திருக்கோம். தேன் ஈக்கிறது மேல வைக்கிறதுனால கருப்பா தெரியும். அந்த தேன் அடைக்கு இன்னொரு ஓமை சொல்றாரு. என்னன்னா, போர் வீரர்கள் கையிலே பிடித்திருக்கக்கூடிய கேடயம் போல காட்சி கொடுக்கிறது. போர்க்கள வர்ணனையோடு அரச வம்சத்துக்கு ஏற்ற ஒரு ஓமையோடு சொல்லிக் கொண்டு செல்கிறார். போர் வீரர்கள் போரிடும் போது தடுப்பதற்கு கையிலே ஒரு ஆதாயம் வச்சிருப்போம். அதுக்கு பேர் கேடயம். அந்த கேடயம் போல காட்சி தருகிறது. ரெண்டாவது, நாம அருளையா இருக்காரு, நம்ம கிராமத்துல உரல் பார்த்திருக்கோம், உலக்கையை பார்த்திருக்கோம். கும்பகாரன் எழுப்பதற்கு கம்பராமாயணத்துல 2 உலக்கையை போட்டு இடிப்பாங்களாம். தூங்குகின்ற கும்பகர்ணா எழுந்திராய் எழுந்திராய்னு அந்த உலக்க போறதுக்கு ஏற்ற சந்தத்தை கம்பன் போட்டு பாடிருக்கான். இப்ப உலகையும் பார்க்கல. அப்பெல்லாம் திட்டு போதே பின்னாடி சொல்லுவாங்க, ஏன்னா உலக மாதிரி நிக்கிறேன்னு வாங்க இல்லைங்களா? இப்ப அந்த உலகை தூக்கிறதுலாம் தண்டால் தூக்கிற மாதிரி இருக்கும் பெண்களுக்கு. அந்த உலக்கை அந்த காட்டுல எப்படி இருக்கான், யானையுடைய தந்தம் தான் உலக்கையா. உரல் எதுன்னு கேட்டீங்கன்னா, பாறையில இருக்கக்கூடிய குழி. பாறையில யார் சார் குழி தோண்டிருப்பாங்கன்னா, தண்ணீர் போகும்போது சுழல் தானா அந்த பாறையில பள்ளம் தோண்டிருக்கு. அந்த பள்ளத்துல அங்கு விளையக்கூடிய ஐவனம் என்ற நெல்லை போட்டு பெண்கள் யானை தந்தத்தை உலக்கையாக வைத்து இடித்து அரிசி தயாரித்தார்கள். அதிலிருந்து அவளும் தயாரித்தார்கள். அந்த அவளோடு வாழைப்பழங்களையும் தேனையும் ஊற்றி அழகான சுவையான உணவினை தயாரித்தார்கள். அந்த காடு சார்ந்த பகுதிக்கும் ஏற்ற உணவுப் பொருளையும் இங்கே திருத்தக்க தேவர் தன்னுடைய காப்பியத்திலே பதிவு செய்கிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு. அந்த குறிஞ்சி நில வர்ணனைக்கு ஏற்ற மாதிரியும் முல்லை நில வர்ணனைக்கு ஏற்ற மாதிரியும் கலந்த மாதிரி சொல்லிட்டு போறார். அடுத்து குறிஞ்சி நிலத்தினுடைய இயல்பு சொல்றார். யானை வெண் முறப்பு உலக்கை யுரை ஐ அரண் ஐவனம். ஐவனம்ன்ற நெல்லு அந்த காலத்துல இருந்திருக்கான் மலையில. அதுதான் முக்கியமான உணவுப் பொருளா பயன்படுத்திருக்காங்க. அந்த ஐவனம் என்ற அரிசியில திணை வகைகளையும் சேர்த்து தேனையும் ஊற்றி சுவைமிக்க வாழைப்பழங்களை சேர்த்து அத அழகாக அந்த மாவினை பெண்கள் வருவோர் போவோருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் என்று அழகாக அந்த காலத்தில் இருந்த சுவையான உணவை சொல்கிறார்கள். இப்ப கூட சமணர்கள் எங்கேயும் வெளியில போய் சாப்பிடக்கூடாது, 6 மணிக்குள்ளார சாப்பிட்டுக்கணும். போற வழியில உணவு கிடைக்கும்னா என்ன பண்றதுன்றதுனால பொரிமாவு தெரியுங்களா, அரிசியை வறுத்து பொரி அரிசி தயார் பண்ணுவாங்க. அந்த பொரி அரிசியை இடிச்சு மாவாக்கிடுவாங்க. அதுக்கு பேர் பொரிமாவுன்னு. அந்த பொரிமாவை ஒரு டப்பில் எடுத்துப்பாங்க, வெள்ளம் எடுத்துப்பாங்க, நெய் எடுத்துப்பாங்க. எப்பெல்லாம் ஆதாரம் கிடைக்கிறையோ வழிபோக்கா போகும்பொழுது இந்த பொரிமா ஒரு ஒன்றை எடுத்துட்டு அதுல வெள்ளத்தை பெய்து நெய்யை பெய்து உருண்டையா உருட்டி ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் ஆகாரம். சுவைக்கு சுவையும் ஆச்சு, சத்தான பொருளும் ஆச்சு, நேரத்துக்கு சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, செலவில்லாமையும் போச்சு. இன்னைக்கு ஒரு தோசை 150 ரூபாய் 200 ரூபாய் ஒரு கரண்டி மாவு. அதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நேற்று ஒரு ஹோட்டலுக்கு போனா 150 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல உட்கார்ந்து இருக்காங்க. என்னைக்கு போய் சாப்பிட்டு என்னைக்கு அவன் வீட்டுக்கு போறது நினைச்சு பாருங்க. நாம எவ்வளவு வாழ்க்கையில மாறி வந்திருக்கோம் பாருங்க. சுய தற்சார்புடைய வாழ்க்கையில் இருந்து நாம் பிறர் கையை எதிர்பார்க்கும் வாழ்க்கைக்கு மெல்ல மெல்ல மாறிவிட்டோம். தற்சார்பு வாழ்க்கை நாம் வாழ்ந்த வாழ்க்கை, நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, யாரையும் எதிர்பார்க்காம தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்த வாழ்க்கை. இப்பெல்லாம் பாருங்க, தூங்கி எழுத வேலைக்காரமாக வீட்டுல அப்படி அப்படியே இருக்கலாம். சிங்கிற சாமான் கிடக்கு, துணி அப்படியே கிடக்கு, கேட்டா வேலைக்காரமாக. அப்ப நாம் பிறரை எதிர்பார்த்து வாழக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டோம் இல்லைங்களா? ஆட்டோ வரதான் பையன் ஸ்கூலுக்கு போகணும், இல்லைன்னா போக முடியாது. அவனை யாரும் இட்டு போய் விட ஆள் இல்லை.
அதுக்கு முன்னாடிதான் 3 வயசுக்கு பிறகு பிறந்த குழந்தைதான் டே கேர்ல விட்டாங்க. 1.5 வயசு குழந்தைய டே கேர்ல இருக்கு. தற்சார்பு வாழ்க்கை என்பது மாறி பிறர் சார்புடைய வாழ்க்கையை நாம் வாழ எத்தனித்து விட்டோம் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் பாருங்க, பச்சை நிற பயிர்கள் இருக்கான். அந்த பச்சை நிற பயிர்கள் மேல செவப்பு நிற வண்டுகள் இருக்கும். இப்ப கூட கிராமத்துல பாத்தீங்கன்னா கதிர் வந்துருச்சுன்னா அந்த நெல்லுல பூ பூக்கும் பொழுது ஒரு பால் ஏறும் அந்த கதிர்ல. அந்த பால் அப்படி இருந்தாலும் சிவப்பு நிற வண்டுகள் வரும். அந்த சிவப்பு நிற வண்டுக்கு பேர் அந்த காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா கோபப்பூச்சின்னு பேரும். கோபப்பூச்சிகள் அப்படின்னு பேரு. அப்ப அந்த பச்சை நிற சோலையில இந்த சிவப்பு நிற கோபப்பூச்சிகள் இருப்பது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பசுந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட நெய் பூசப்பட்ட மனம் வீசும் கூந்தலை கொண்டவருடைய இடையர்களுடைய தலையிலே சூடிய கூந்தல் போல காட்சி தருவதாக இங்கே அழகாக சொல்கிறார். பசு கூட்டங்களின் கழுத்தில் கட்டப்பட்ட மணிகள் அசைந்து கொண்டே இருப்பதனால் அம்மணிகள் ஒளி முழக்கம் எந்நேரமும் கேட்டபடி இருக்கிறது. இப்போ பசு இல்ல, பசு கழுத்துல மணியும் இல்லை. அப்பெல்லாம் பசு ஒரு தெய்வீகமா வளர்த்தாங்க. வீட்டுல கழுத்துல மணி கட்டுவாங்க, கொம்பு சீவுவாங்க, கொம்புக்கு கலர் வண்ணம் பூசுவாங்க, மாட்டை ஓட்டி போய் குளிப்பாட்டுவாங்க. தன் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராகத்தான் ஆடு மாடுகளை தமிழர்கள் வளர்த்தார்கள், நேசித்தார்கள். அதெல்லாம் இங்க சொல்றாங்க. அந்த பசு தலை அசைக்கும் போதுதான் மணி சத்தம் கேட்கும். ஒருத்தர் வணிகர், அவர் என்ன பண்ணாரு, வாணிபம் செய்யறவர். வேர்க்கடலை பயிரை வாங்கி ஆடி அதுல இருந்து எண்ணெய் எடுத்து நிற்கிற வணிக குலத்தை சார்ந்தவர். அப்ப 2 மாடு பூட்டி செக்கு சுத்துவாங்க. ரொம்ப டெக்னிக்கலான ஒரு மாடு. செட்டியார் அந்த வணிக செக்க ஓட்டம் போது அந்த மாடு போகும். அவர் ஏதாவது வீட்டுக்குள்ள போயிட்டாருன்னா அந்த மாடு நின்றுடும் அசந்து. அவர் வீட்டுக்குள்ள போனாலும் அந்த செக்கு சுத்துதா இல்லையா, நிக்குதா அந்த மாடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, கழுத்துல மணியை கட்டிட்டாரு. அசைஞ்சு அசைஞ்சு இருந்தா மணி சத்தம் கேட்டா செக்கு சுத்துதுன்னு அர்த்தம். இந்த ஏமாத்துற மாட்டை நம்ம கண்டுபிடிச்சலாம் அவர் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சாரு. அந்த மாடு பார்த்தது செட்டியார் வீட்டுக்குள்ள போயிட்டாருன்னா மணி சத்தம் கேட்டாதான் நம்ம செக்கு சுத்ததா அவர் நினைச்சுப்பாரு. அவரை ஏமாத்துறதுக்கு இந்த மாடு தயாராயிட்டு நின்ன கழுத ஆட ஆரம்பிச்சு. இப்ப என்னாச்சு, மணி சத்தம் கேட்குது. செட்டியார் தான் நினைச்சுட்டா, ஓஹோ மாடு நம்மளை ஏமாத்தாம சுத்தி வருது போலதுன்னு அவரு நினைச்சிட்டாரு. இப்படி நாம ஒரு பக்கம் அறிவாளியா இருந்தா நம்முடைய மாடு நம்மளோட அறிவாளியா இருக்கு. இப்படிப்பட்ட மருத நிலத்தையும் குறிஞ்சி நிலத்தையும் தாண்டி ஜீவகன் வனகிரி என்ற மலையை சந்திக்கிறான். வனகிரி என்ற மலை மீது செல்கிறான். அது மாதிரி அழகா பேர் வச்சிருக்காங்க. வனம்னா காடு, கிரினா மலை, காட்டில் உள்ள மலை, வனகிரி பெயர் வச்சிருக்காங்க. என்ன அழகா வனகிரியை சேர்ந்து செல்கிறான். அங்கே அவன் நடந்து போற வழியில பள்ளிக்கிழங்கு நோண்டிய பள்ளம் இருக்கிறது. அந்த பள்ளங்களை பார்த்து செல்கிறான். வள்ளிக்கிழங்கு அவ்வளவு ஆழத்துல போய் இருக்கும். அது பிடிக்குன்னா பள்ளம் ஊந்துருவான். அந்த பள்ளத்துல கால் வச்சா கீழே விழுந்துரும். அதனால அந்த கிழங்கு கலைந்த பள்ளங்களை பார்த்து நடந்து சென்றான் அப்படின்னு வரும். ரொம்ப வாட்டசாட்டமா ஒரு ஆள் இருக்கா. இன்னைக்கு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆள் எட்டிக்கிறான் பத்தியா மணல்ல பிடுங்கின வள்ளிக்கிழங்கு மாதிரி அப்படின்வாங்க. மணல்ல பிடுங்கின வள்ளிக்கிழங்கு. வள்ளிக்கிழங்கு எப்பவுமே எங்க விளையாட கொஞ்சம் மணல் கலந்த பூமியில தான் வரும். பொச பொசல் வேர் போகும். எவ்வளவு வேர் போதும் அப்ப வள்ளிக்கிழங்கு பெருத்து அதை எடுத்து நேரத்துல பள்ளம் விடும் அந்த தரையில. அததான் இங்க சொல்றாரு. அப்பவே வள்ளிக்கிழங்கு இருந்திருக்கு. எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் உண்ட உணவுல ஒன்னாக வள்ளிக்கிழங்கு இருந்திருக்கு. அந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு. அந்த குழிகள்ல பொன்னும் வைரமும் மின்னின அவையெல்லாம் வானுகளுக்கு சென்று விடும் என அஞ்சி அவற்றை பூமியிலேயே சேர்த்து கட்டியதை போன்ற வெள்ளி கந்திகள் போன்ற அருவிகள் நிறைந்த வனகிரி என்னும் மலையை ஜீவகன் கடந்து சென்றான் என்று சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்றாரு. முல்லை கொடி என்ன பண்ணுதான், குரவ மரத்து மேல ஏறும். பாருங்க இந்த அழக பாருங்க, கற்பனைய. வள்ளி கொடி பராத முல்லை கொடி. சார் இந்த ஒரு செய்தி மட்டும் கேட்டுவோம். முல்லை கொடி பக்கத்துல இருக்கிற குரவ மரத்து மேல ஏறும். மரத்து மேல ஏறதுக்கு எதுக்கு ஏறுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த குரவ மரத்துக்கு பெண் இருக்கும். அது பெண்ண மனம் பேசுறதுக்காக முல்லை கொடி அந்த மரத்து மேல ஏறலாம். சரி, மாப்பிள்ளை யாருன்னு பாத்தீங்கன்னா
கொன்றை மரத்தினுடைய மணமகனுக்கு மனம் பேச இந்த முல்லை கொடி போதும். இந்த செந்தாந்தல் மலருக்கு பாருங்க, சிரிச்சிட்டு இருக்கும். இந்த 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிற சந்தோஷத்துல அந்த செந்தாந்தல் மலர் சிரிக்கிறான். எவ்வளவு அழகா சொல்லி போறாரு பாருங்க. இந்த குறிஞ்சி எல்லையின் நீங்கிய கொடிமுல்லை மகள் மொழிந்தாட செறிந்த பொன்னிதழ் பைந்தார் கொன்றையும் செல்வதற்கு உறவ அறிந்து பாவையை கொடுப்ப தோன்றி அஞ்சுடர் என்ற நிறைந்த பூங்குறு தேன் நீர் பெய்தார்த்தன தருகிறது. இதை பார்த்துவிட்டு அங்கு வருபவர்களுக்கு நீர் போர் தருவதற்காக அருவியில் இருந்து தேன் அடை சொட்டுகிறது என்று அந்த இயற்கை காட்சி அப்படியே தத்துரூபமாக சொல்லும். ஆக கொன்றை மலர் மணமகன், குரவ மலர் மணமகன் மனம் பேசுவதற்காக முல்லை செடி முல்லை கொடி அந்த மரத்தில் இருக்க போகுது. எவ்வளவு அழகா அந்த காட்சி கொடுக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். அந்த நீர் நிறைந்த சோலையில உட்கார்ந்து இருக்கிறான் ஜீவகன், இளைப்பா இருக்கிறான். அந்த இடத்துல ஒரு அழகான சோலையா நம்ம கண் முன்னாடி காட்சி தருது. இத்தனை பூக்கள் பூத்து குலுங்குகிறது. சூரியனுடைய ஒளி உள்ளே புகாத அளவிற்கு அந்த காடு செழித்து இருக்கிறது. பூக்கள் எல்லாம் பூத்து நறுமணம் வீசுகிறது. அந்த காட்டில் ஜீவகன் தன்னந்தனியாக அருவியின் பக்கத்தில் உட்கார்ந்து இளைப்பாரி கொண்டிருக்கிறான். அந்த இடத்தில் ஒரு அழகான வண்ணமயமான பல பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அணிகலங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இளம் பெண், கொடி போன்ற இளம் பெண் அங்கே வருகிறாள். அசைந்து அசைந்து வருகிறாள். அவள் வரும்பொழுது ஜீவகனை நோக்குகிறாள். அவனுடைய அழகான மேனி வனப்பிலே அங்கு இருக்கும் பொழுதே இவன் மீது அவள் மனம் காதல் கொள்கிறது. காதல் கொள்ளும் பொழுது ஜீவகன் அவன் வருவதற்கு முன்னால் அப்பெண்ணினிடமிருந்து வரக்கூடிய நறுமணம் அவனுக்கு தூதாக வருகிறது. அந்த நறுமணம் வரக்கூடிய திசையில் திரும்பி பார்க்கிறான். தேவதை போன்ற ஒரு பெண் நிற்கிறார். அவள் எப்படி நிற்கிறாளாம்? நீண்ட நெடிய ஒரு துணியினுடைய நுனி பகுதியை கையில் பிசைந்தவாறு நிற்கிறார். பிறகு அங்கு இருக்கக்கூடிய செந்தாந்தல் மலர் ஒன்றை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். கண்ணிலே காம பார்வையை வீசுகிறார். இவ்வளவு அழகான பெண் தன்னந்தனியாக சோழியிலே ஒரு ஆடவனை காம பார்வையோடு நோக்கும் பொழுது கற்றறிந்த மாந்தருடைய சிந்தை கூட சற்று தடுவார். ஜீவகன் இப்படி திரும்பி பார்க்கிறான். நேர்கொண்ட பார்வையோடு பார்க்கிறான். அந்த பெண் தன்னுடைய காம பார்வைக்கு எதிரான பார்வையாக இவனிடமிருந்து காம குறிப்புகள் வரவில்லையே என்று அவருடைய காம பார்வையை தன்னுடைய உடைக்குள் ஊத்திக் கொள்கிறார் என்று திருச்சக்கரவர் கூறுகிறார். எப்பவுமே ஒரு பையன் காம பார்வை பார்க்கிறான்னா பெண் அதுக்கேற்ற காம பார்வையை பார்த்தான்னா அங்க காமம் பற்றிக்கும். காமத்துக்கு எதிரான பார்வை யாரிடமாவது இருந்து ஒரு கோப பார்வை வந்துச்சுன்னா அந்த காமம் அதோட முற்று பெற்றும். அப்படி அவன் காம குறிப்புகளை காண்பிக்கும் போதும் இயற்கை அவனுக்கு சாதகமாக இருக்கும் போதும் அவன் காமம் கொள்ளாமல் அவருடைய காம பார்வையை தடுத்து நிறுத்துகிறான். அந்த இடத்துல சுரமுன்னை மரமும் வெண்கடம்ப மரமும் நிழல் தந்து பூத்து குலுங்குகிறது. அவருடைய மேனியில் இருந்து அழகான நறுமணம் வீசுகிறது. அவள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களில் இருந்தே ஒளி அழகாக வீசுகிறது, மின்னல் போல. நறுமணத்தாலும் அவள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலனாலும் அவள் செய்திருக்கக்கூடிய ஒப்பனையாலும் ஒரு கட்டிடம் காலையாக இருக்கக்கூடிய ஜீவகனுடைய மனதை பேதலிக்க செய்திருக்க வேண்டும். ஆனால் அவன் கற்ற கல்வியின் மூலமாக, கலைகளின் மூலமாக அவளை காமத்தோடு பார்க்காமல் திரும்பி பார்க்கிறான். கழுத்தை இப்படி திருப்பி பார்க்கிறான், அவ்வளவுதான். அவளுடைய பெயர் அனந்தமா வீணை. அவ ஏன் அங்க வந்தாலும் ஒரு செய்தியை ஜீவன்கிட்ட சொல்றான். நான் யாரு தெரியுமா? நீ தேவ உலகத்துக்கு பெண்ணா? வழி தவறி இங்க வந்துட்டியா? இல்ல உன்னோட கூட்டத்தோட வரும்போது இங்க வழி தவறி நின்னுட்டியான்னு கேட்கலாம். அதுக்கு அனந்தமாவினை சொல்றா, என்னுடைய அழகில் மயங்கிய ஒரு தேவன் என்னை தேவ உலகத்திற்கு அழைத்து செல்ல பார்த்து தூக்கிட்டு போயிட்டான். தேவ உலகத்துக்கு கிட்ட போகும்போது அவனுக்கு அவன் மனைவி வீட்டுல இருந்து நினைவு வருது.
என்ன அழைச்சிட்டு போனா வீட்டுல மனைவி உள்ளேயே சேர்க்க மாட்டாங்க, பயந்து போய் திரும்பிட்டாது என்ன இந்த காட்டுல விட்டுட்டான். நான் தன்னந்தனியா இப்ப இருக்கிறேன். நான் உண்மையிலே உயிர் போகும் நிலையில இருந்தேன். ஆனா அழகான இளம் கட்டிடம் காலை போல இருக்கிற ஒன்னை இந்த இடத்துல பார்த்தது எனக்கு சொர்க்கத்தை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. என்னுடைய காமத்திற்கும் என்னை நீ அனுசரித்து எனக்கு நீ இன்பம் சேர்க்கிறேனா, அமிர்தத்தை தூக்கி தீயில் போட்டது போல என் உயிர் கருகிடும் சொல்றான். இதுக்கு மேல எப்படி சார் ஒரு பொண்ணு காமத்தை சொல்லுவான்? சொல்லி பாருங்க. மனதேறு வழக்கம் பெண்மைக்கு இல்லைன்னு அன்னைக்கே சங்க காலத்துல சொல்லிட்டான். இவன் ஓப்பனா எனக்குள்ள இருக்கிற பொண்ணை பார்த்த உடனே காமம் கொதிக்குதுடா என் உடம்புன்னு சொல்றான். தாமரை மலர் கூட கோடை மலர் போல கருத்து போயிடுச்சு அவருடைய உடம்புல இருந்து வரக்கூடிய காம வெப்பம்னு சொல்றான். மூச்சு வாங்கும் காமம் உடம்புல ஏறிட்டு அதுக்கு உண்டான அந்த மெய்ப்பாடுகளை பத்தி சொல்றாரு திருத்தக்கதேவர். எக்கச்சக்கமா சொல்லிட்டு போறாரு. பெண் நலம் கிடந்த பேதை அவளை பத்தி சொல்றாரு பாருங்க. அந்த ஒரு வரி பயங்கரமான வரி சார். பெண் நலம் கிடந்த பேதைனா பெண்ணுக்குரிய அழகெல்லாம் உடம்புல கொட்டி கிடக்கலாம். பெண் நலம் கிடந்த பேதை பெண் நலம் கனிய நின்றார். அதான் வார்த்தை. அவருடைய பெண்மையை கொடுப்பதற்கு தயாராக நிற்கிறான். பெண் நலங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கிற தன் உடம்பை ஜீவகனுக்கு கொடுக்க அவள் தயாராக நிற்கிறாள். தன்னந்தனி அழகான சோலை தேவதை போல ஒரு பொண்ணு, அவளையே வலிய வள பழநழுவி பால்ல விழுந்த கதையா நிற்க. ஒரு மனிதன் தவறு செய்வதற்கு சூழ்நிலை மிகப்பெரிய காரணம். அந்த சூழ்நிலையே இவனுக்கு சாதகமா இருக்கு. வேற எந்த ஆடவனா இருந்தாலும் மாமா போல கூட்டிட்டு போயிடுவான். ஏன்னா அழகான சோலை, இதான் சூழ்நிலை சரியா இருக்கு, பெண்ணு ஓகே சொல்லிட்டா அப்புறம் என்ன சார் தவிப்பாங்க? ஆனா நிக்கிறான். அதான் காப்பிய தலைவன். எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு காப்பிய தலைவன் வச்சுதான் காப்பியம் ஏற்றுவான். சூழ்நிலை காரணமா கூட ஒரு மனிதன் தவறு செய்துவிடக் கூடாது என்ற ஒரு அழகான வாழ்வியல் விழுமியத்தை இங்க திருத்தக்கதேவர் காண்பிக்கிறார் பாருங்க. அந்த அனங்கமாவினை மூலமா அனங்கமாவினை நிக்கிறா தயார். அப்ப ஜீவகன் கேட்கிறான், அவன் மேல மன்மத அம்புகளை விடுறான். மன்மத அம்புகளை விடும்போது கூட அவன் தன்னுடைய அறிவான அந்த அம்புகளை தடுத்து நிறுத்துறான். ஜீவகன் சிந்தனை பண்றானா, எப்படி மாவடு போன்ற கண்களின் மூலமாக அவள் காம குறிப்புகளை காட்டுகிறாள். சீவகனை அடைவது ஒன்றே அவளுடைய இலக்காக நிற்கிறாள். இருந்தாலும் இக்குறிப்புகளெல்லாம் உணர்ந்தாமல் இல்லை, அவன் உணர்ந்து கொள்கிறான். அவள் காமத்திலே வயப்பட்டு நிற்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட கட்டிலம் காளையாகிய ஜீவகன் பின்வருமாறு அவளுக்கு புத்தி கூறுகிறான். இதான் இந்த காப்பியத்தோட ஹைலைட். இந்த வருமா அனங்கமாவினை யார் பெத்த மகளோ எனக்கு தெரியாது. அழகு மேனியோடு தேவதை போல காட்சி தர, ஆனா சூழ்நிலை காரணமா, இளமை காரணமா, வயது காரணமாக என் மீது மோகப்பட்டு விட்டாரு. ஆனா பாருமா, இந்த உடம்பு மாய தோற்றம் உடையது. இது அழகா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அழகு இல்லை. இது சுவையா இருக்கிற மாதிரி இருக்கு, இது சுவையானது அல்ல. இது மிகப்பெரிய மாய தோற்றத்தை தரும், ஆனா மாய தோற்றம் இல்லை. ஏன்னா இந்த உடம்பு எப்படிப்பட்டது தெரியுமா? எலும்ப நரம்புல பின்னி அது மேல சதையாக்கி அதுல நாற்றம் மீது குடல்லாம் வச்சு அழுக்குகள் வெளியேறதுக்கு 9 வாயில்களை வைத்து இதெல்லாம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு தோலை மேல மூடி, இந்த தோலை மட்டும் பார்த்தா அருவருப்பா இருக்குன்றதுனால அங்கங்க கொஞ்சம் முடிய வச்சு, இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் லட்சணமா இருக்கணும் கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு ஒரு மாய தச்சன் செய்த உடம்பு மாயுது. இது மேல ஆசை வச்சுறாங்க. இந்த அழகான உடம்புன்னு நினைக்கிறமே, இதுலதான் பித்தம் கபம் எல்லாம் கலந்துருக்கு. பல நோய்களுக்கு இருப்பிடமா இருக்கு. இது மேல ஆசை வச்சு உன்னுடைய தரத்தை நீ குறைத்து கொள்ளாதே அப்படின்னு அவளுக்கு புத்தி சொல்றான் சார்.
எந்த இடத்துல சார் புத்தி சொல்றது? ஐஏஎஸ் படிச்ச அதிகாரி கூட தடுமாறக்கூடிய காலமா இருக்குல்ல. ஆனா அவன் புத்தி சொல்றான் பாருங்க. அதுதான் சார் சிறப்பு. படித்ததனால மட்டும் பயன் என்ன? வாழ்க்கையை கத்துக்கணும் சார். சூழ்நிலை தவறு செய்ய தூண்டினால் கூட அறிவினால் ஆகுவது உண்டோ? அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவை கொண்டு உரசி பாருங்க. இது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு, தகுமா தகாதா, ஒழுக்கத்தின் பாற்பட்டதா, சான்றோர்கள் செய்யக்கூடிய பணியா, நாம் செய்யக்கூடிய பணியை மற்றவர்கள் குறை சொல்லி நாம் இழுத்து தேடிவிடக் கூடாது என்றதை நினைச்சு பார்த்து செய்யணும் சார். ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அப்படி எப்படிப்பட்ட சாதகமான சூழ்நிலை பாதகமான சூழ்நிலை இருந்தாலும் அறிவின் துணை கொண்டு செய்யக்கூடிய காரியங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். புகழ் தரக்கூடிய காரியம் என்றால் உயிரையும் கொடுக்கலாம். புகழுக்கு இழுத்து வர வேண்டிய செயலாக இருந்தால் உயிரை கொடுத்தாவது அதை செய்யாமல் இருக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய தமிழ் உலகம் கூறியிருக்கிறது. அதைத்தான் இங்கே திருத்தக்கதை அவர் சீவகன் வாயிலாக அனங்கமாவனைக்கு சொல்வது போல நமக்கும் சொல்கிறார். எப்படி சொல்றார் பாருங்க. கலைமாலை மற்றவரே கண் புதைப்ப செல்லும் நடைமாலை இவ்வுலகம் நன்றாரோ நஞ்சே. இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை செல்வன் நிலையாமை என்பதை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாயா? இந்த உடல் நிலையில்லாது, இதன் மீது நீ ஆசை கொள்ளாதே. இது பார்ப்பதற்கு கட்டுள்ளதாகத்தான் இருக்கும். தோள்கள் மலை போல காட்சி தரும். இருந்தாலும் இந்த உடல் நிலையில்லாது, இதன் மீது நீ ஆசை வைக்காது என்று ஜீவகன் சொல்கிறான். இளமையில் கூடி முதுமையில் மறையும் இந்த உலகு, இது ஒரு நாள் படுத்துவிடும். ஆகவே இந்த இளமை இணைந்திருக்கும் வரைதான் இந்த உடலுக்கு மதிப்பு. முதுமை வந்துவிட்டால் எவ்வளவு அழகான உடம்பும் அசிங்கமாக தோன்றிவிடும். ஆகவே இந்த மாய உடம்பின் மீது நீ மாச்சரியம் பெறாதே என்று சொல்கிறார். அது அழகா சொல்றார் பாருங்க. என்பினை நரம்பில் பின்னி, எலும்பு இருக்கு சார், எலும்பு ஏதாவது வச்சு பெற்றாங்களாம், நரம்பால பெற்றாங்க. என்பினை நரம்பில் பின்னி உதிரம் தோய்த்து, உதிரம்னா ரத்தம், உதிரம் தோய்த்து இறைச்சி மெத்தி புன்புற தோலை போர்த்து மயில்புறம் பொழிய வைத்திட்டு 9 வாயிலாக்கி ஊன் பயில் புறம்பை செய்தான். ஊனாகி இந்த உடம்பை செய்தான். மண் பெரும் தச்சன், மண்ணால பானை செய்யறான் அந்த தச்சன் போல, அந்த மணி அந்த குயவன் போல இதை செய்தவன் ஒரு மாய தச்சன். மயங்கினார் மருளையில், பார்க்கிறவன் மயங்கிற அளவுக்கு இந்த தச்சன் இந்த உடம்ப அழகா செய்துக்கலாம், அழகா செய்துக்கலாம். இந்த காதலுக்காக எத்தனை பேர் உயர விட்டுருக்கான். ஒரே ஒரு பார்வை, அந்த பார்வைக்காக அப்பா அம்மா விட்டுட்டு கிளம்பி போவதில்லை, பொண்ணு போறான் பையன் போறாங்க. அப்ப அந்த மாய உடம்பை நிலையான உடம்பாக நம்பி விடுகிறார்கள் என்று சொல்கிறார். மண் பெரும் தச்சன் செய்தான் நல்லன் என்று சொல்கிறார். ஆக இந்த எதிர்பாலின ஈர்ப்பு இருக்கும், ஆனா அதுல இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொல்கிறார். எல்லா உயிர்க்கும் சமநீதி காட்டும் கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி செய்தான் என்று அந்த பெண் மயங்குகிறாள், மருந்துகிறாள். ஆகையினால உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும்னு அனந்தமாவினைக்கு புத்தி சொல்றான். அந்த அனந்தமாவின மாதவன் இல்லை. கொஞ்ச நேரம் இவனுக்கு புத்தி சொல்லி இருக்கும் போதே இவருடைய கணவன் பவதத்தன் தாமரை இலையில தண்ணி எடுத்துக்கிட்டு வரான். இங்க அனந்தமாவினையை காணாம அவன் தவிக்கும். அப்ப யாரு அனந்தமாவினைன்றது யாருன்னா பவதத்தனுடைய மனைவி. இவங்க 2 பேரும் காட்டு வழியா வராங்க. தூரத்துல ஜீவன் வரத்தை இவன் பார்த்துட்டு இருக்கிறான். பார்க்கும் பொழுதே இவன் அடையணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். புருஷன் கூட இருக்கிறானே இளைஞரா இருக்கு, அவன் என்ன பண்ணான்? புருஷனை ஐயோ எனக்கு தண்ணி தாகம் எடுத்து போய் தண்ணி போடுவான்னு தண்ணி தாகன்ற பொய்யான காரணத்தை சொன்ன. ஐயோ மனைவி தண்ணி கேட்கிறாருன்னு அவன் என்ன பண்ணான்? மனைவிக்கு தண்ணி தாகத்தை போகிறதுக்கு ஓடுறான். இப்ப மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்க முடியாது. அப்போ போறான், தாமரை தடாகத்துல இருக்கிற ஒரு இலைய பறிக்கிறான், அது கோலையா மாத்துறான், அதுல தண்ணீர் கொண்டு ஓடி வரான் மனைவிக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சு. ஆனா மனைவியை காணாம தவிக்கிறான். நீங்க மனைவி வேஷம் போட்டு என்ன தேவன் தூக்கி போயிட்டா, என்ன விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு கதையை விட்டான். கடைசியில பவதத்தை நாங்க ஐயோ மானே தேனே மரகதமே உன்னை காணமே, எங்க போயிட்டு தெரியலையே என் மாமன் மகளே அப்படின்னு புலம்புறான் மனைவி காணாம.
அப்பதான் இவருக்கு இதை கேட்கலாம் ஜீவகன். கொஞ்ச நேரம் இதை யாரோ அவங்க புலம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு அனங்கவாவனை இங்கே உட்கார சொல்லிட்டு குரல் அந்த இடத்துக்கு போறான். அங்க போனா கூடையில தண்ணீர் வச்சுட்டு இருக்கிறான். ஐயோ, உன்னை பார்த்தா தெய்வ கடவுள் மாதிரி இருக்குது, என்னுடைய மனைவியை பார்த்தியா, தேவகுல பெண் மாதிரி இருப்பா, அவ்வளவு ஒப்பனை பெற்றவன், அவ்வளவு சிறப்பான, அவள் இல்லாம என்னால வாழ முடியாது, ஈருடன் ஒரு உயிரா வாழணும்னு அவருடைய உயர்ந்த குணத்தை போறா பட்டியல் போறோம். எப்படி நினைச்சு பாருங்க, கணவன் மனைவி எவ்வளவு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கான். ஆனா அந்த மனைவி பார்க்கும் பொழுது அவன் மீது காலை போட்டு கணவனை என்ன பண்றான்? எப்படி சொர்க்கத்தை கண்ட மகிழ்வு போல ஜீவகனை பார்த்த உடனே அவள் மயங்குகிறாள் காதல். அப்பதான் இவன் இப்படி சொன்ன உடனே அவன் எப்படி சொல்றானா, அவளை பத்தி சொல்றான் பாருங்க சார். அதுதான் ரொம்ப, பெண் யானையை காணாம ஆண் யானை தவிச்சா எப்படி தவிக்கும் அப்படி தவிக்கிறான். இயக்கி போல இருப்பான் தன்னுடைய மனைவி. அவனே சொல்றான், இன்னும் நீர் வேட்கைக்கு தண்ணீர் வேணும்னு கேட்டா, தண்ணீர் என்றால் கூட இந்த மனத்துல காணாம போயிட்டாரு, அவ எங்க இருக்காலோ தெரியல, என் உயிர் பிரிந்த உடம்பு போல நான் தவிக்கிறேன்னு நினைக்கிறான். அப்போ அவ சொல்றான் பாருங்க, பெண்ணுன்னா எப்படி இருப்பா அப்படின்றதுக்கு ரெண்டு குரல்களை சொல்றா. அந்த பார்த்தோம்னா ரொம்ப அவன் எவ்வளவு உயரா அவன் மீது காதல் கொண்டிருக்கிறான்னு பாருங்க. என் மனைவி எப்படிப்பட்டது தெரியுமா? காதல் மாமன் மடமகளே, கருங்குழல் மேல் வண்டி இருப்பினும் ஏதமுற்று உரியும் முசுப்பென்றின் இயல் பேசுவேன். பூச்சூடி இருக்காமா, அந்த பூல இருக்கிற தேனை குடிக்கிறது வண்டு வந்து உட்கார்ந்தா கூட அவன் இடுப்பு ஒடிச்சிருப்பான். அவ்வளவு அழகான என்னுடைய மனைவின்னு சொல்றான். ஓதம் போல உடற்குன்னு நைய நீயொன் தாமரை கோதை போல்வார் ஒளி தொழில் கொம்பே குணமே, வண்ண திங்கள் மதிமுகத்த வாழோ. அவருடைய கண்ணு எப்படி இருக்கா சார்? வண்ண திங்கள் மதிமுகத்த வாழோ, கருங்கயல்களோ, இந்த மீன் கருங்கயலோ, உண்ணும் கூற்றோ, உயிரை உண்ணக்கூடிய கூற்றோ, ஒளி வேலோ. அந்த கண்ணு எத்தனை ஓமை போடலாம் பாருங்க சார். வேளாவா, கயல் மீனா இருக்குமா, இல்ல கூற்றமா இருக்குமா? மதிமுகத்த வாழும், மதிமுகத்த வாழும் போதோ உணர்கிறேன். என் மனைவியுடைய கண்களுடைய அழகு இத்தனை ஓமை பாராட்டி இதில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. அவ்வளவு அழகான என்னுடைய மனைவி பேரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரே நான் வருந்தான். அவன் எவ்வளவு முட்டாபாயிலா இருக்கான். அடுத்து சொல்றான், அவனுடைய சொல்லு எப்படி இருக்குமா? பன்னின் தீன் சொல்லாய், பால் போன்ற இனிய தீன் சொல்லை உடையவள், உன்னும் தேன் போல இருப்பான் அவருடைய சொல், அமிர்தம் போல இருக்கும் அவருடைய சொல். இப்படிப்பட்ட இன்னுயிரை காணாமல் நான் தவிக்கிறேன். பவதத்தன் தவிக்கிறான். ஜீவக அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவங்கிட்ட போறானோ. யார பத்திரா புலம்புறேன்னு கேட்டான். என் மனைவிய பத்தி தான் நான் புலம்புறேன். தண்ணி யாருடான்? தண்ணி தாக்குன்னு கேட்டான். ஓடி போய் தண்ணீர் என் மனைவி காணும். உன் மனைவி எப்படா இருப்பான்? அப்பதான் இவன் இத்தனை வர்ணனைய சொல்றான். நீ கவலைப்படாத, உன் மனைவி உன்கிட்ட கூடிய சீக்கிரம் வருவான். அப்பா, எங்க இருக்கா என் மனைவி? கவலைப்படாத, இந்த வனத்துல இந்த மாதிரி பெண்ணை தனியா விட்டுட்டு போவாத இனிமே. அவனுக்கு எப்படி புத்தி சொல்றான் பாரு. நாமளா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? நல்லாகிற குடும்பத்துல கும்மி அடிச்சிருக்கோம். இவ்வளவு புலம்புறோம் மனைவி நேரம் என்ன எப்படி கூப்பிட்டா தெரியுமா? இல்லைங்களா? இப்படிப்பட்ட ரெண்டு விதமான ஆண்கள் தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கு. ஒண்ணு, அவ விருப்பத்தை இணங்காம அவளை தாழ்த்தி அங்க போட்டு கொடுத்துருக்கோம், இல்ல கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி. இரண்டு விதமான ஆண்கள் தான் இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கிறோம். ஆனா ஜீவகன் எப்படிப்பட்டவங்க பாருங்க. அவளையும் நல்வழிப்படுத்தி கணவன் கிட்டையும் அவருடைய இழிதகமையை சொல்லாம இப்படி விட்டுட்டு போவாங்க. இனிமை காட்டுல அது நல்லது இல்ல. இதுதான் சார் வாழ்வியல் விழுமி. இததான் சார் நம்ம கத்துக்கணும். தவறு செய்தாங்கன்னா அவங்க தவற நாம மறைத்து, நல்லது செய்தாங்கன்னா அதை 4 பேருக்கு சொல்லணும். ஒருவர்கிட்ட இருக்கிற குற்றத்தை மட்டும் நாம எடுத்துட்டு போய் எல்லாருமே சொல்லிட்டு வரமே, அந்த வேலையை இன்னையோட விட்டுணும்.
குற்றம் குறை கூறுமுடைய நாவு நாக்கல்ல சார். அதனால அடுத்தவர்களுடைய குறையை பேசி 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 இன்னைக்கு நாடு எந்த வீடியோவை எடுத்துங்க, எதை எடுத்து வாட்ஸ்அப் எடுத்துங்க, பேஸ்புக் எடுத்துங்க, டிவி ஆன் பண்ணுங்க, அடுத்தவன் குறையதான் சொல்லிட்டு இருக்கானே தவிர அவன்கிட்ட இருக்கிற குறையை யாருமே சொல்லுது. அதான் பெரியவர்கள் பழமொழி சொல்லுவாங்க, ஒரு விரல் பிறனை காட்டினால் மற்ற 4 விரலும் உன்னை காட்டும். இப்படி காட்டி பாருங்க, மற்ற 4 விரல் யாரை பாக்குது, என்ன பாக்கு? ஒரு விரல் நீட்டி அடுத்த ஒரு குறையை நீ சொன்னால் 4 விரலும் உன்னுடைய குறையை சொல்லும். ஆகையினால முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை நீக்க கற்றுக்கொள்ளும், பிறகு பிறருடைய குறையை சுட்டி காட்டுறது சொல்றாங்க. அதனால அந்த பவதத்தன் அந்த அனங்கமாவினையான பிரிஞ்சு போனதுனால துயர்விட்டிருக்கக்கூடிய அந்த பவதத்தன் கிட்ட சொல்றான், இப்படி பிரிஞ்சு போவாத, உன்னுடைய மாமன் மகள் நீ சொன்ன கண்டிப்பா கிடைப்பான். இதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பவதத்தினுடைய அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்டா கீர்த்தி தத்தன், ஜினதத்தை. அனங்கமாவனுடைய அப்பா பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுங்க, சீமான். அந்த பேர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே காப்பீட்டுல இருந்தது, சீமான். அவருடைய அம்மா பேர் சித்திரமாலை. இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா, இப்ப ஒரு பையன் தப்பு பண்ணாலும் பொண்ணு தப்பு பண்ணாலும் இந்த உலகம் யார பழித்து விட்டுருக்கிறீங்களா? தாய் தகப்பனை பழித்து விட்டுரும் சார். அப்பாவை போலதானே பையன் இருப்பான், பொண்ணை போலதானே அம்மா இருப்பான். பொண்ணு ஓடி போயிட்டான்னா அம்மாவுக்கு அந்த குணம் இருக்கும் போல. இப்படி தரம் கெட்டு சிந்திக்கக்கூடிய உலகம் சரி. அதனால பெற்றோர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறு பெற்றோர்களுடைய குணங்களை சந்தேகக்கூடிய உலகம். இது தெரியாமல் இன்றைய சிறுவர்கள் சூழ்நிலை காரணமாக உணர்வு பூர்வமாக உணர்ச்சி ததும்ப இந்த மீடியாக்கள் செய்யக்கூடிய நாடகங்களை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை விட்டில் பூச்சி போல இழந்து விடுகிறார்கள். அது தங்களுடைய பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி தரும் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று ஓடி விடுகிறார்கள். அந்த நிலையைத்தான் இங்கே பார்க்க வேண்டும். அப்போதான் பவதத்தன் அவனுக்கு இவன் சொல்றான், இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்றான். அப்போதான் மிக அழகான ஒரு பாட்டு சொல்றாரு, அறிவை கொண்டு எல்லாத்தையும் நீ சிந்தனை பண்ணணும், அறிவை மறந்து நீ எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அந்த அறிவுக்கு ஒரு அழகான பாட்டு சொல்றாருங்க, நீங்க எவ்வளவுதான் உண்மை அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, படிப்பறிவுன்னு ஒண்ணு இருக்கு. திருக்குறள் ரொம்ப அழகா ஒரு குறள் சொல்லுது, எவ்வளவு படிச்சிருந்தாலும் உண்மை அறிவுதான் வந்து நிற்கும் இல்லைங்களா? அந்த குறள் யாருக்காவது நினைவு வருதா பாருங்க. அருளையா சொல்வார்கள், நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். உண்மை அறிவு மிகும். இப்ப நீங்க எவ்வளவுதான் படிச்சு கற்று தேர்ந்திருந்தாலும் ஒரு சூழ்நிலை இருக்க வரும்பொழுது நீங்க படிச்சதுதான் கைக்கு வராது. நீங்க பிறக்கும் பொழுதே பெற்ற உண்மை அறிவு தான் வந்து நிற்கும். இதுதான் ஞானத்தை சமணம் 4 வழியா சொல்லுது. மதிஞானம், மதிஞானம், மதிஞானம் நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம மதியில இருக்கிற ஞானம் மதிஞானம். ஸ்ருத ஞானம், ஸ்ருதம்னா புத்தகம், புத்தகம் படிப்பதன் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம். மதிஞானம், ஸ்ருத ஞானம், மனப்பரியாய ஞானம். உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறது. அது தவம் அழிஞானம் மட்டும்தான் அறிஞ்சிக்க முடியும். தவ சிரேஷ்டிகள் கண்டுபிடிப்பாங்க. மனப்பரியாய ஞானம் இல்லைங்களா? அதற்கு அடுத்தது கேவல ஞானம். 3 உலகங்களிலும் நடக்கக்கூடியதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம். அது யாருக்குன்னா வீடு பேரு பெறக்கூடிய அந்த ஜீவனுக்கு தான் தெரியும். இப்படி ஞானம் பெற்றவர்கள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அதுதான் சமம் சொல்லுது. அப்ப நாம கூட இன்னைக்கு மைண்ட் வாய்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? மைண்ட் வாய்ஸ் சொல்லுது, எனக்கு தெரியுது, மைண்ட் வாய்ஸ் தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்ல பாருங்க. அதுதான் மனப்பரியாய ஞானம்னு அந்த காலத்துல வச்சிருக்காங்க. ரைட். இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும் சார். அதனாலதான் நாம இதெல்லாம் சொல்றோம். இப்ப இந்த பாட்டின் மூலம் இந்த பவதத்தனுக்கு சொல்லக்கூடிய அறிவுகளை நாம தெரிஞ்சுக்கணும். நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்துல தவறு நடக்கும்போது மற்றவர்களுடைய தவறால் பிரச்சனை பெரிதாகாமல்
நாம் அமைதிப்படுத்துவதற்கு என்ன வழியோ அதை தேடணும். பிரச்சனையை வைத்துக் கொண்டு நாம் பெரிதாக ஆக்கிவிடக் கூடாது என்பதை மிக சிறப்பாக சொல்றாங்க. அப்பதான் பௌத்தன் சொல்றான், இது மாதிரி நீ விட்டுட்டு போறியே, உன்னுடைய அறிவை கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தியா? இது வனாந்தரம். இந்த இடத்துல உன்னுடைய பெண்ணை மனைவியை தனியா விட்டு போறது தப்பு. அப்போ கற்ற கல்வியின் மூலமாக இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கல்வியினுடைய சிறப்பை இந்த இடத்துல சொல்றாரு. எப்படின்னா, கைப்பொருள் கொடுத்தும் கற்றல். நீ எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் பணம் உங்களுக்கு வாழ்க்கை ஆகாது. அந்த பணத்தை கொண்டு நீங்கள் தேட வேண்டிய கல்வியை தேடி விடுங்கள். கைப்பொருள் கொடுத்தும் கற்றல் நன்று, பிச்சை புயினும் கற்றை நன்று. நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இங்க திருத்தக்கரை சொல்லி சொல்றாரு, கைப்பொருள் கொடுத்தும் கற்றல் நன்று. ஐயோ பொருளா படிப்பா, பொருளை கொடுத்துட்டு படிப்பு வாங்கி நாளைக்கு அதை விட பெரிய பொருளை நம்ம சம்பாதிக்க முடியும். அதனால கல்வியினுடைய சிறப்பு எப்படி சொல்றாரு, கைப்பொருள் கொடுத்தும் கற்றல் நன்றே, கற்ற பின் அந்த கல்வி கண்ணுமா. நாம படிச்சுட்டு முடிச்சதுக்கு போல அந்த கல்வி எதுக்கு சமமாயிடும், கண்ணு போல நம்மை காப்பாற்றும். மெய்ப்பொருள் விளைக்கும், மெய்யான பொருளை அந்த கல்வி தரும். நெஞ்சின் வெளிவிற்கோ துணையுமா. நீங்க நடிகிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்குறது எது, ஆனா நீங்க படிச்ச கல்வி சார். அந்த கல்வி என்னென்னலாம் தருது பாருங்க. மெய்ப்பொருளை கொடுக்கும், நலிந்திருக்கும் போது நமக்கு ஒரு துணையா நிற்கும், கண் போல ஆகும், ஏழு பிறவிக்கு துணையா நிற்கும். அது எப்படி பொய்ப்பொருள் பிறர்கள் பின்னா. பொய்ப்பொருள் எது நமக்கு காண்பிக்கிற கண்ணாடியா சார் நம்ம படிக்கிற கல்வி. பொய்ப்பொருள் பிறகள் பொன்னாம் புகழுமாம். அது நாம படிக்கிற படிப்பு பொண்ணு மாதிரி புகழை தரக்கூடியது, பொன்னை தரக்கூடியது, துணைவியாக்கும், நமக்கு துணையாவே வரும். இப்பொருள் எய்தி நின்றி இறங்குவது என்ன? இந்த பொருளை பண்ணிட்டுனா நீ வாழ்க்கையில இறங்கி நிற்க வேண்டிய வேலையே கிடையாது, இல்லைங்களா? எப்படி சொல்றாரு. அதனாலதான் சொல்லி கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த சோறு 7 நாளைக்கு வராதுமா, இல்லைங்களா? கல்வி கரையில கற்றவர் நான் சில நல்ல நினைக்கின் பிடிபல, இல்லைங்களா? அப்போ நம்ம கற்க வேண்டிய கல்வியை உயிரை கொடுத்தாவது படிக்கணும், பொருளை கொடுத்தாவது படிக்கணும். அவ்வை பிராட்டி எப்படி சொல்லிட்டு போயிருக்கா சார், பிச்சை புகினும் கற்கை நன்றே. கல்வி கற்பதற்கு இணையான எதுவும் இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா சின்ன குழந்தையா இருந்தா கூட அதுகிட்ட கை கட்டிக்கிட்டு நீங்க அதை தெரிஞ்சுக்கணுமா. தெரியாததை தெரிந்து கொள்வதற்கு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கௌரவத்தை பார்க்காதீர்கள். தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்காக நீங்கள் தலை வணங்குங்கள். நான் அவ்வை அருளையாவை பத்தி தெரியும், பின்னாடி சாரை பத்தி தெரியும். இவங்களுக்கு தெரியாத நான் ஒண்ணும் சொல்லியிருக்கேன். அவங்கள கம்பேர் பண்ணும்போது என்னுடைய அனுபவமும் என்னுடைய பட்டறிவும் மிக மிக குறைவு. இருந்தாலும் ஏன் இத்தனை நேரத்தை வீணாக்கி உட்கார்ந்து இருக்காங்கன்னா இன்னும் சில செய்திகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பொருட்களை தெரிந்து கொண்டு அறிவை விரிவாக்க அகலமாக விசால பார்வையால் விழுந்து மக்களை பாரதிதாசன் சொன்னாங்கன்னா அறிவை விரிவு செய். என்ன வார்த்தை சார் அது? கலைமகள் உரையும் இடம் இது. எத்தனை விதமான புத்தகம், எத்தனை அறிஞர்களுடைய படைப்பு இங்க கொட்டி கிடக்குது. அறிவை விரிவு செய்வதற்கான ஆயுதம் புத்தகம். இன்று தலை ஒழிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து. அதனாலதான் வள்ளுவர் மிக அழகா சொல்லிட்டு போயிருக்கான், செவிக்குடம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் செவிச்செல்வம் சார். நீங்க இன்று கேட்கிற சிந்தாமணியே கிட்டத்தட்ட 400 பாடலுடைய தொகுப்பு. அதை கரைத்து சிறுக என்ன பண்ணிருக்காங்க, சாராக்கி உங்ககிட்ட கொடுக்குற. அப்ப இதை விட உங்களுக்கு ஒரு சிறப்பு எப்படி கிடைக்கும் சொல்லுங்க. அதனாலதான் இத்தனை பேர் நீங்க அந்த கல்வி செல்வத்தை கேள்வி செல்வத்தின் மூலமாக பெறுவதற்காக வந்திருக்கு. கல்வியினுடைய சிறப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருத்தகவலை எப்படி பாருங்க. கைப்பொருள் கொடுத்தும் கற்றல் கற்றபின் கண்ணுமாகும், மெய்ப்பொருள் விளைக்கும். அதனுடைய பயன் என்ன நம்ம சொல்றாங்க, மெய்ப்பொருள் விளைக்கும், நெஞ்சின் வெளிவிற்கோர் துணையுமாகும். மெய்ப்பொருள் அதுதான் பிறர்கள் எல்லாம் பொன்னாம் புகழுமாம் துணைவியாக்கும். இப்பொருள் எய்தி நின்றி, இந்த பொருளை நீங்க எழுதிட்டீங்கன்னா இறங்குவது என்ன? யாருக்கு நீங்க கைகட்டி நிக்க வேண்டிய வேலைய? எவ்வளவு பொருள் வச்சிருந்தாலும் நாளைக்கு சிறந்த வந்தாலும் கைகட்டி தான் நிக்கணும்.
இல்லைங்களா? வெள்ளத்தால போகாது, தீயால கருகாது, கொடுத்தாலும் குறையாது, இல்லைங்களா? அப்ப அந்த கல்வியினுடைய சிறப்பை எங்கெல்லாம் யார் யாரெல்லாம் படிக்கிறாங்க. படித்தவன் படிக்காதவன் யார தாய் வரவேற்பான்னா, படிக்காதவன் பெரியவனா இருந்தாலும் குடும்பத்துல படிச்சவன் சின்னவனா இருந்தாலும் தாய் யார முதல்ல வரவேற்பான்னா இறைவனதான் வரவேற்பு, படிச்சவனதான் வரவேற்பு, இல்லைங்களா? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம், இல்லைங்களா? எந்த புது நாட்டுக்கு போனாலும், எந்த அறிமுகம் இல்லாத நாட்டுக்கு போனாலும் உங்கள் படிப்பு உங்களை அறிமுகப்படுத்தும். உங்கள் படிப்பு உங்களை விலாசப்படுத்தி, இல்லைன்னா நாம தான் நம்ம காலை வச்சுட்டு நான் யாரும் சொல்லணும். படிச்சிருந்தா உங்க படிப்பு உங்களை அறிமுகப்படுத்தும், இல்லைங்களா? அதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா 2 பாடல்ல பொதுமக்களினுடைய இயல்பை சொல்றாரு. அடுத்த பாட்டுல ஒரு கற்பில் சிறந்த துணைவி மனைவியினுடைய இயல்பை சொல்றாரு. நான் அதை மட்டும் சொல்றேன், மனைவியினுடைய இயல்பை மட்டும் சொல்றேன். ஒரு மனைவி எப்படி கணவனோட குடும்பம் பண்ணணும், இல்லைங்களா? இத படிச்சீங்கன்னா இதுல 1% புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனையே வராது. இன்றைக்கெல்லாம் கூட்டு குடும்பம்னா என்ன நினைக்கிறீங்க? சித்தப்பா பெரியப்பா எல்லாம் சேர்ந்து இருந்ததெல்லாம் கூட்டு குடும்பம் அன்னைக்கு. இன்றைக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்தாலே கூட்டு குடும்பம்னு ஆயிடுச்சு, இல்லைங்களா? ஜென்டில்மேன் அக்ரிமெண்டோட தான் நிறைய குடும்பம் போயிட்டு இருக்கு. என்ன நீ கண்டுக்கூடாது, ஒன்னும் நான் கண்டுக்கூடாது. என் வாழ்க்கையில நீ தலையிடாத, உன் வாழ்க்கையில நீ தலையிடாத. ஸ்விக்கிக்கு ஆர்டர் போட்டா கூட அவங்களுக்கு ஒரு ஆர்டர், இவங்களுக்கு ஒரு ஆர்டர், இப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு லைஃப். ரொம்ப சேலஞ்சான உலகம் இருக்கு. ஏன்னா ஈக்குவலா ஏர்ன் பண்றாங்க. யாருக்கும் யாரும் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எக்கனாமிக் பவுண்ட் இல்ல. இவங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல அவரோட வயல போயிட்டு, இவரும் வயல போயிட்டு. சோ யாரும் இங்க யாரும் அடிமை இல்ல. நீ சொல்றது நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்றது நீ கேட்கணும்னு அவசியம் இல்ல. விருப்பம் இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா போயிட்டு இருக்கலாம், இல்லைங்களா? அப்படி போயிட்டு. அப்போ ஆனா அன்றைக்கு ஒரு மனைவி எப்படி இருந்தாலும், கணவன் செத்துப்போன்னு சொன்னா செத்துக்குவான். கணவனுக்கு ஒரு துன்பம்னா உயிரை கூட கொடுப்பான். எப்படி சொல்றாரு பாருங்க, சாவனில் சாதல் மோதல் தன்னவன் தனந்த காலை பூமனும் புனைதல் இன்றி பொற்புடன் குழம்ப வைகி காமனை என்றும் சொல்லார். இந்த உலகத்திலே யாரா ஒப்பற்ற அழகன்னு ஒரு மனைவி கிட்ட போய் கேட்டீங்கன்னா என் கணவன் தான் சொல்லுவாங்க. இன்றைக்கு தேர்தலுக்கு முன்னாடி பல பெண்கள் பேட்டி கொடுத்தது பாத்துங்க, நினைச்சு பாத்துங்க. சாமனில் சாதல் நோதல் தன்னவன் தனந்த காலை பூமனம் புனைதல் இன்றி பொற்புடன் குழப்பி வைகி காமனை என்றும் சொல்றார். உலகத்திலே உயர்ந்த அழகு பொருந்தியம் காமன். அவன் தான் அழகு, இந்த பெண்கள் சொல்ல மாட்டான். காமன் என்னடா காமன் அழகு? என் என்னுடைய கணவனை பாருங்க எப்படி இருப்பா தெரியுமா? பூல் சூழத்துக்கு கணவன் வரா, மனைவி தலையில சூழறதுக்கு அந்த பூவை சூடினா அந்த மனைவியினுடைய இடுப்பு தாங்காத அந்த பூவை மேல போட்டான். அப்ப கணவன் எவ்வளவு மனைவி மீது உயிர் வச்சிருக்கான் பாரு, இல்லைங்களா? நினைச்சு பாருங்க, கணவன் எவ்வளவு உயிரோட இருந்திருக்கான், மனைவி எவ்வளவு உயிர். செத்து போன்னு சும்மா சொன்னா கூட செத்து போயிடுவோம். இன்னைக்கு ஒன்ன கொண்டுட்டு தானே நான் மறுவாழ பார்ப்பேன், இல்லைங்களா? அப்படி ஒரு காப்பி இருக்கு. எந்த காப்பி தெரியுங்களா? குண்டல கேஸ். அதாவது ஆயுள் தண்டனை கைதி, அவனை அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போகும்போது மேல இருந்து ராஜா பொண்ணு பாப்பா, அவன் மேல காதல் வந்து அவனதான் கல்யாணம் பண்ணிக்குவான். கைதி, ஆயுள் கைதி, அரண்மனை மேல இருந்து அவனை தண்டனை அழைச்சிட்டு போகும்போது பாத்துருவான், அவனதான் கல்யாணம் பண்ணி பண்ணுவான். ஒரே பொண்ணு, காமத்துக்கு கண்ணு கிடையாது. பார்த்த உடனே ராஜா கிட்ட போய் சொல்றான், இவனதான் கல்யாணம் பண்ணி பண்றான். சரி, நான் அவனை அலங்காரம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடறான் ராஜா. கல்யாணம் பண்ணி வச்சு போது ஏதோ கோவம் வரும்போது இவன் என்ன சொன்ன, நீதான் கல்வன் தானே அப்படின்ட்டான். ஓ, என்ன நீ கல்வன் தான் சொல்லிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்ட உடனே என்ன பண்றான், இவளை இனிமே நம்ம விட்டு வைக்க கூடாது. அவன் என்ன பண்றான்,
இந்த அவனுக்கு உண்டான ரேட்ல தான் அவன் திங்க் பண்ணுவான். என்ன நீ அசிங்கப்படுத்திட்டு அந்த ரிவெஞ்ச் பழி வாங்குற குணத்தோட என்ன பண்றான், வா நம்ம அந்த மலையை பார்க்க போலாம், ஒரு மலையினுடைய உச்சிக்கு கூட்டு போறான். மலையினுடைய உச்சிக்கு போன உடனே அது மலைக்கு என்ன படம் தர்றது, சினிமா படம் வந்துருக்கு இல்ல, படமா வந்துட்டு. அப்புறம் மலை உச்சிக்கு கொண்டு போவான். மலை உச்சி கொண்டு போன, ஆஹா உன நான் எது போட்டாங்க தெரியுமா, அந்த சினிமா பாட்டு வரும், வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, வாராய் நீ வாராய் அப்படின்னு பாட்டு பாடி கேட்டு போவார். மேல இட்டு போனவனே எதுக்கிட்டு வந்தது தெரியுமா, இங்க இருந்து ஒன்ன கொல்ல போறேன். ஏன்னா என்ன போய் நீ என்னதான் கல்வன் சொல்லிட்டு இல்ல, என்ன அசிங்கப்படுத்திட்டு இல்ல, இப்ப பாரு உன்னை தீர்த்து கட்டிட்டு தான் நான் வீட்டுக்கு போகணும். அப்ப அந்த பெண் உஷாராயிட்ட. அவன் என்ன பண்ணுவான், கணவன் கையால இறக்கிறதுக்கு உப்பு வச்சு நான் அடுத்த பிரிவுல உயர்ந்த பிரிவுல போய் பெறணும். கணவன் கையால இறந்தான், அதுக்குள்ள ஒரே ஒரு வாய்ப்பு, நான் வேண்டதை மட்டும் நிறைவேற்ற. என்ன, நான் 3 முறை உன்னை வளம், அவ்வளவுதானே, வந்து வளம் வந்து கும்பிட்டுக்கணுமா. முதல் சொத்து வருவான், 2வது சொத்து வருவான், 3வது சொத்து பின்னாடி எட்டி ஒரே உதவ வைப்பான். இதுக்கு ஒரு பழமொழி இருக்கு, தற்கொல்லியை முற்கொல்லி. தன்னை கொல்ல நினைச்சவன முன்னாடி கொன்னுடு. எவன் தன்னை கொல்ல நினைக்கிறோம் அவனை முன்னாடி கொல்லுடா. தற்கொல்லியை முற்கொல்லி. மலைக்கெல்லாம் அது என்ன படம் எனக்கு மந்திரகுமாரி, மந்திரகுமாரி கரெக்ட், மந்திரி குமாரி. இந்த பாடல் அப்புறம் வருது அந்த பாடல். இப்படி பவதத்தனை அவனை சொல்றான், இது மாதிரி குணவதியை பிரிஞ்சு வாழாதடா, விட்டுட்டு போயிடாத, ஜாக்கிரதையா வச்சுக்கணும். அதனாலதான் மனைவியினுடைய சிறப்பு அந்த இடத்துல சொல்றாரு, கணவன் இவ்வுலகை விட்டு நீங்கினால் தானும் உடல் பறித்து செத்து போயிடும், உடற்கடை எழுதுவான். ஆனா உடற்கடை எழுதல் அறிவானதும் செய்கிறது. இங்க எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா, கணவனே கண்கண்ட தெய்வமா வாழ்ந்திருக்கான். திருக்குறள் ரொம்ப அழகா சொல்லுது, தெய்வத்தை வணங்க மாட்டான், கணவனை தான் வணங்கும். என்ன குறள் சொல்லுங்க, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. இந்த பெய்யனும் பெய்யும் மழைன்றது வேற சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டுல வருது. சரி, அது ஏன் சார் எந்த புலவனுமே ஆணவன் மழை பெய்யும் சொன்னா பெய்யும் சொல்லலையா சார்? ஆணவம் கூட அந்த பாட்டை எழுதும் கூட ஆணு. ஆனா பெய்யல பெய்யும் மழைன்ற பவர் யாரு கொடுத்துருக்கா? பெண்களுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குன்னு. ஆண்களுக்கு யாருக்கு அந்த பவரே இல்லையா? பெய்யல பெய்யும் மழைன்னு எந்த ஆணாவது சொன்னா மழை பெய்யுமானா பெய்யாது. ஏன் அப்படி சொல்றத இந்த உலகல? பெண்களுக்கு மட்டும் அந்த சிறப்பை கொடுத்துருக்கான், ஆண்களுக்கு கிடையாது. சான்ஸே இல்லை. தவ சிரேஷ்டி எவ்வளவு இருந்திருக்கான், அவன் சொன்னா கூட மழை பெய்யுமானா பெய்யலாம். அந்த பெய்யல பெய்யும் மழை பெண்களுக்கு மட்டுமே உயர்வான குணமாக சொல்லி இருக்கிறார்கள். காரணம், பெண்கள் மட்டும்தான் ஒரே குணத்தோட கணவனே கண்கண்ட தெய்வம் இருப்பாங்க. இந்த ஆண்கள் பூரா இருகுணம் படைச்சு மனசு மாறினே இருக்கு. ஆகவே மனைவியே கண்கண்ட தெய்வம் ஒரு ஆடவன் கூட இதுவரைக்கும் வாழல. அதனால ஆடவனுக்கு பெய்யன பெய்யும் மழை உண்டான பவரு இல்லாம இல்லைங்களா? அந்த பவர் யாருக்கு மட்டும்தான் இருக்கு? பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படினால்தான் அப்படி எழுதி திருக்குறளை எழுதி வருதான், சங்க இலக்கியத்திலயா. அதே போல உலக தீயால சுட்டது கூட பெண்களுக்கு தான் அந்த பவர் இருக்கு, ஆண்களுக்கு யாருக்குன்னு சொல்றேன். கண்ணகி ஒற்றை மாணவத்தை திரும்பி எரிந்து மதுரை எரித்தான். அது போல சங்க இலக்கியத்திலும் ஒருத்தர் இருக்கா ஒற்றை மார்பகத்தோட. இந்த செய்தி எல்லாம் எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கான சிறப்புகளா வருது தவிர ஆண்களுக்கு அந்த அந்த சுப்ரீம் பவர் ஆண்களுக்கு கம்பேர் பெண்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு தான் சிறந்த குணமுடையவர்கள், உயர்ந்த குணங்கள் உடையவர்கள். அதனால அவங்களுக்கு அந்த இதுக்கு இன்னும் ஒரு ஐடியா சொல்றேன். கண்ணதாசன் பாட்டு எழுதலாம், ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? கண்ணதாசன் கேட்டாங்க,
ஏன் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டான் எழுதிய, ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டான் ஏன் எழுதுன்னு எல்லா பையனும் என் கேட்டகரி தான். யாரும் ஒருத்தியை மட்டும் நினைக்கிறான்னு இல்ல. ஆனா பெண்கள் ஒருத்தியை நினைச்சு உயிரியே விடுவாங்க. அதனாலதான் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுதான் காதல் பேரு. இந்த பையன் பூரா குரங்கு மாதிரி மாறிக்கிட்டே போவான். ஒருத்திக்கிட்ட லெட்டர் கொடுப்பான், அவன் ஏத்துக்குன்னா பரவாயில்ல, லெட்டர் கிழிச்சுடா என்கிட்ட கொடுப்பான், தங்கச்சிக்கிட்டே கொடுத்து நான் பேரு காதலை வளர்த்துக்கிறேன்னு சொல்ற பையன் தான் இருக்கான். ஆகையினால இந்த ஆண்கள் மோசமானவன் கண்ணதாசனுடைய பார்வையில அப்படி இருக்கான். ரைட். அடுத்து பௌத்தத்தினுடைய பிரிவு துயரால புலம்பிட்டு இருந்தவன கூப்பிட்டு சொல்லிட்டு போறான். ஆனா பாருங்க ஜீவகன் எவ்வளவு நல்லா பாருங்க, உன் மனைவி இப்படிப்பட்டவன் கடைசி வரைக்கும் சொல்லுவேன். பௌத்தத்தின் சொல்லியிருந்தா என்ன நடந்தது? காதல் மகளே அவன் எவ்வளவு நலம் பாராட்டான் அவன் மனைவிய. என் உயிர் போன்ற நான் எப்படி உயிர் வாழணும்னு கேட்கிறானே. அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல இருக்கிற அந்த மனைவியினுடைய அந்த அன்பை மாற்றாம ரெண்டு பேரையும் இன்று சேர்த்துக்கிறான். இப்ப இன்னொரு பியூட்டி, அவன் மனசுல முழுக்க முழுக்க இப்ப கணவன் இல்ல ஜீவகனுடைய அழகதான் வர்ணித்துனா அவனை மணக்கணும் முடிவு பண்ணிட்டா, அவனோட இன்பத்துக்கு முடிவு பண்ணிட்டா இல்ல. இப்ப அவளுடைய மனசுல இருந்து தன்னை விடுவிக்கணுமா, கணவன் அந்த இடத்துல குடி போகணுமா, அப்பதான் அந்த குடும்பம் ஒழுங்கா போயிட்டு இருக்கும். அப்ப ஜீவகன் என்ன பண்ணலாம், சுதர்சன தேவன் கத்து கொடுத்த மந்திரத்தினால பௌத்தன் கிட்ட இந்த மந்திரத்தை நீ சொல்லு, 3 முறை சொல்லணும். 3 முறை அந்த மந்திரத்தை சொன்னோடனே பழைய ஜீவகனை பார்ப்பதற்கு முன்னால் அவன் மனதுல எப்படி பௌத்தன் குடியிருந்தானோ அதுபோல் இவனை விலக்கி விட்டு அவனுடைய எண்ணம் அவனுடைய மனதிலே நிரந்தரமாக ஏறுவதற்கு இந்த மந்திரம் துணை நின்றது என்று திருத்தக்க தேவர் காண்பிக்கிறார். அதுக்கு அருக பெருமானை வணங்கி விட்டு செல்கிறான். ஆரவாரமிக்க மக்கள் கூட்டத்தை எல்லாம் பார்த்து கொண்டே செல்கிறான். அருக பெருமானை வாழ்த்தி பல இடங்களிலே பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மத்தியம நாட்டுக்கு போறான். இப்படி வழி கடந்து மத்தியம நாட்டுக்கு போன உடனே கருப்பஞ்சாறு பாயும் வளமிக்க நாடம். அந்த நாட்டுல சத்தம் எப்படி கேக்குதான் சார், கருப்பான சத்தம் நிறைய கேட்கலாம். அப்ப பொய்கைகள் எல்லாம் தேன் வழிங்கிறதா. இந்த இயற்கை அப்படியே கொண்டு போறார்கள். மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த மருத நிலத்துக்கு என்னுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி போகிறார். வெளியிலா கேள்வியான்னு ஒரு இடம் வருது திருக்குறள்ல, ஒரு அழகான இடம் வருது. நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகவும் படிக்கிறது. அது மாதிரி எத்தனைதான் நீங்க நூலை படிச்சிருந்தாலும் ஒரு சிலருக்கு ஒரு சில இடத்துல ஒன்றும் தெரியாம பிளைண்டா நிற்பாங்க. எவ்வளவு படிச்சிருந்தாலும் தெரியும். எல்லா விஷயமும் இந்த உலகத்துல கற்று தெரிந்தவர்கள் என்பவர்கள் இந்த இடத்துல இல்ல. ஏன்னா ஹியூமன் பீயிங் சில இடத்துல சிலதை தெரிஞ்சுக்காம இருப்பாங்க. ஒண்ணுல IAS படிச்ச ஒரு அதிகாரி கொயவன் மண்பானை செய்யறான், சக்கரத்தை சுத்தி விட்டுது. ஏதோ IAS படிச்சவர் அதுல ஒரு பானையை செய்ய சொல்லி இந்த உலகையே மிக சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடியவர் கூட தோசைய ரவுண்டா வந்து சொல்லுங்க பார்ப்போம். 2 வருஷம் அனாவசியமா ஊத்துவாங்க. தெரியாது சார், ஒன்றில் பெரியார் ஒன்றில் சிறியார், இப்படிதான். அதுதான் வெளியிலா கேள்வியான்னு சொல்லுவாங்க. அந்த வெளியிலு என்ற சொல்லுக்கு அறியாமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வெளியிலு அப்படின்னா எல்லாம் படிச்சா கூட சில இடத்துல அவங்களுக்கு சிலது தெரியாம போயிடும் அப்படி சொல்ற. ஆக இந்த வெளியிலா கேள்வியான்னு இன்னொரு அர்த்தம் என்னன்னா தேர்ந்த ஞானம் பெற்றவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ரைட். அப்பதான் ஜீவகன் என்ன பண்றான், மத்தியம தேவத்துக்கு போறான். ஒரு சோலையில உட்கார்ந்துருக்கான். சோலையில உட்கார்ந்து போது அந்த இடத்துக்கு அந்த மத்தியம தேசத்தினுடைய அரசனுடைய இளவரசன் வருகிறான். அவன் பேர் விஜயன். அவன் வந்த உடனே இவனுடைய அழகான கட்டடத்தை பார்த்த உடனே இவன் கிட்ட போய் நிக்கிறான். நீ யாருன்னு கேட்ட. யாரு? ஜீவகனை பார்த்து கேட்ட உடனே அவன் என்ன பண்றான்னா வெளிநாட்டுல இருந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறான். அப்ப என்ன பண்றான், இவனுடைய அழகிய தேர்ச்சி பார்த்து நீ ஒண்ணு அந்தனரா இருக்கணும் இல்ல ஒரு அரச குலத்தை சார்ந்தவனா இருக்கணும்னு அவனே ஒரு முடிவு பண்ணிட்டு அவனோட அளவுல பேசலாம், மகிழ்ச்சியோட பேசி. அப்ப என்ன பண்றான், ஒரு மாமரம் இருக்கு பக்கத்துல, மாங்கனி அழகா காட்சி தொங்கு. அந்த மாங்கனிகள் வேணுன்றதுனால இவன் அம்பு போடுறான். அம்பு கரெக்டா ஒண்ணு மாங்கனி மேல பொதில ஆரம்பிச்சு மாங்கனி மேல படல. இப்ப ஜீவகன் என்ன பண்றான், பார்த்துட்டே இருந்தான். என்ன இடத்துல அவன் ஒரு அம்பை வாங்கணும். அம்ப வாங்கி போடுறான் சார்.
அவன் போட்ட அம்பு அந்த கரெக்டா காம்ப கட் பண்ணி அந்த கனியும் கைக்கு வரும், அம்பு திருப்பி கைக்கு வரும். வில்லுக்கு யார் சார் மிகச்சிறந்த ஒரு வீரன்? விஜய். அவனுக்கு முன்னாடி யாருங்க? துரோணாச்சாரியர் இல்லைங்களா? இதுவரைக்கும் முன்னாடி துரோணாச்சாரியா தான் வில்லுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசான்னு நினைச்சோம். அதுக்கு பிறகு விஜயனை சொன்னோம். விஜயனுக்கு பிறகு இந்த மண்ணை யாருமே இல்லடா நினைச்சோம். ஆனா ஒன்னை விட வில்லுக்கு இணையானவன் யாருமே இல்லடா அந்த பூமியில. அவன் நின்ன சும்மா அப்படி அனாவசியமா அடிச்சானா சார்? அந்த காம்பு கட் பண்ணி வருதா சார்? இத கத்துக் கொடுத்தவர் யாரு? இவனுடைய ஜீவனுக்கு இவனுடைய ஆசான் அச்சனஞ்சேடிகள் கத்துக் கொடுத்தார். அப்பதான் அவன் அந்த அந்த அம்பு போட்ட சிறப்ப ஒரு அழகான ஒரு பாட்டு மூலமா சொல்றாரு. அந்த பாட்டை பார்க்கும் பொழுதே சார் அந்த அம்பு போற பாடலுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறாரு சார். அம்பு எவ்வளவு வேகமா போகுது, எப்படி திருப்பி வருதோ அதற்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். வன்சிலை கொண்டவாறும் வார்கனை தொடுத்தவாறும் கண்கனை வைத்தவாறும் எப்படி போடுறாங்க? வன்சிலை கொண்டவாறும் வார்கனை தொடுத்தவாறும் கண்கனை வைத்தவாறும் தீட்சிரம் விட்டவாறும் சென்றவோர் போந்தவாறும் கண்டலாம் வியந்து நோக்கி விண்ணுடை கடவுள் என்றான். அவன் அப்படி பார்த்ததான் தெரியுதான். அம்பு குறி வச்சானா சார்? அது எப்படி இருக்கான்? அவன் வன்சிலை கொண்டவாறும் வார்கனை தொடுத்தவார் கண்கனை வைத்தவார் கல் செய் தோல் இருந்தவார் தின் சிரம் விட்டவார் சென்றவோடு போந்தவார் கண்டலாம் வியந்து நோக்கி விண்ணுடை கடவுள் என்றான். இந்த பாட்டை பாத்தீங்கன்னா அந்த சந்தம், அந்த அம்பு போற வேகத்துக்கு அந்த மாதிரி சந்தம் போட்டுக்கிறாரு, வார்த்தை போட்டுக்கிறாரு பாருங்க சார். இதான் சார் அந்த படைப்பாளனுடைய சிறப்பு. அந்த அம்பு போறதுக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தம். எப்படி? வன்சிலை கொண்டவாறும் வார்கனை தொடுத்தவாறும் கண்கனை வைத்தவாறும் கல்சை தோல் இருந்தவாறும் தின்சிரம் விட்டவாறும் சென்றவோடு போந்தவாறும் கண்டலாம் வியந்து நோக்கி விண்ணுடை கடவுள் என்றான். ஆஹா, அவன் பார்க்கிறான், என்னடா இந்த அம்பு இப்படி போட எவனாலும் முடியாதுதான். ஒண்ணு விட்டா காய் கீழே விட அம்பு போய் இறங்க விடும். எவ்வளவு தேர்ந்தவனா இருந்தா போன அம்பு திரும்பி இவன் கைக்கு வருது, கனிகளை திரும்பி கைக்கு வருதுன்னா இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் அர்ஜுனன் தானா அப்படின்னு அவன் முடிவுக்கு வந்து இவன் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறான். அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனவனே அவங்க அப்பா கிட்ட சொல்றான், இப்படி நான் கனிகளை கேட்டேன், இப்படி பறிச்சு கொடுத்த அம்பு போட்டவன் இவன் சாதாரண ஆள் இல்ல, எங்களுக்கு இந்த அம்பு தொழில பூரா இவனை வச்சு கத்துக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு. அப்ப ராஜா தனமிதன் சொல்றான், எனக்கு இவன் இல்லாம 4 பையன் இருக்கான், மொத்தம் 5 பையன், இது ஒண்ணு கொஞ்சம் தேரும், மத்த 4 ரொம்ப மத்தியமா இருக்குது, இது 4த்துக்கு நீ என்ன பண்ணலாம், படைத்தொழில கத்துக்கணும், படிப்பு தொழில் வரல, படைத்தொழிலாவது கத்துக்கணும் அப்படின்னு ராஜா கேட்கிறான். அப்ப இவன் அரசனா இருந்து இவனுக்கு படைத்தொழிலை கற்றுத் தருகிறான். இவர்கள் எல்லாம் படைத்தொழிலை கற்று தேர்கிறார்கள். இதற்கிடையில ஜீவனுக்கு ஏற்கனவே மணந்த மனைவியினுடைய எண்ணம் வருது, காதரதத்தை எண்ணம் வருது. எப்படி வருதான்? காட்டுல ஒரு காட்சி பார்க்கிறோம். ஒரு அன்ன பறவை, ஆண் அன்ன பறவை பெண் அன்ன பறவையும் அந்த கடாகத்துல நீந்திட்டு, இந்த பெண் அன்ன பறவை சற்று தண்ணி பாக்குது சார். தண்ணிக்கு இல்ல, அது நிழல் தெரியுமா தெரியுதா? இந்த பெண்ணான என்ன நினைக்குது, இந்த ஆண் எவ்வளவு ஃப்ராட் பண்ணிட்டு அது என்ன மட்டும்தான் நேசிக்குதுன்னு நினைச்சேன், எனக்கு தெரியாம ஒரு பெண் அண்ணத்தை தண்ணி அடியில வச்சுட்டு இருக்கு போது, இது ஏன் மேல மட்டும்தான் காம வச்சிருக்குன்னு நினைச்சேன், அவன் இன்னொரு அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இது பொய் கோபத்தோட ஆண் அண்ணத்தை சொல்லுது, இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், கூட சொல்லுது. காரணம் என்ன, நீ எனக்கு தெரியாம இன்னொரு பெண் அண்ணத்தை தண்ணி கடியில வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லுது. உடனே ஆண் அண்ணன் சொல்லுது, என்னுடைய நினைப்புல கூட அப்படி கிடையாது, என்னுடைய நினைப்பு பூரா நீதான் இருக்கிற, என்னுடைய உயிர் பூரா நீதான் சொல்லிட்டு தண்ணியில தெரியுது உன்னுடைய நிழலு, அது தெரியாம நீ இன்னொரு பெண் அண்ணன் நினைச்சுட்டியே, அவசரப்பட்டுட்டியே, என்ன குறை சொல்லிட்டியேன்னு அந்த ஆண் அண்ணன் எப்பவுமே இதன் மூலமா இன்னொரு விழுமியத்தை சொல்றாரு. எப்ப பெண்கள் கோபப்பட்டாலும் அந்த கோபத்தை உங்க கோபத்தால அணைக்கவே முடியாது. நீங்க மென்மையா பேசுறீங்கன்னா அந்த கோபம் சீக்கிரம் அணைக்கும். இது ஒரு வாழ்க்கையல் டெக்னிக் சார். மனைவி சொல்லுவான், சண்டை போட ஆரம்பிப்பான், அப்பதான் ஆரம்பிப்பான், இவன் ரொம்ப டெக்னிக்கலா தப்பான். இப்ப கடைசியா என்னதான் சொல்ற அப்படின்னா,
அப்பதான் ஆரம்பிக்கிறான். இவர் ரொம்ப அறிவாளி. கடைசியா என்னதான் சொல்ல ஆரம்பிக்கணும், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா, ஆரம்பிச்சு நீ முடிக்கிறதுக்கு உச்சம் போயிட்டு நீ இறங்க மாட்டேன், வேதாளம் குறுக்கு முறையான கதி ஆயிடும், நீ கடைசியா என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்னும். அவன் டெக்னிக்கான ஆளு. அந்த மாதிரி இந்த ஆண் என்ன பண்ணுது, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், எனக்கு ஒன்ன தவிர வேற யாரும் இருக்கு, நீ அப்படி நினைக்காது. எப்படி வேற ஒரு அண்ணத்தை நான் கற்பனையில கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. சரண்டர் ஆகுது. என்னுடைய கணவன் எவ்வளவு நல்லது. அப்பதான் அது என்ன பண்ணுது, உடனே உடலை தீர்த்து அவன் மீது காதல். இதை பார்த்துட்டே இருக்கான் ஜீவகம். ஆஹா, என்னுடைய மனைவி அங்க காந்தரதத்தை யாழிசையில வெற்றி பெற்ற வித்தியாதர உலகத்துக்கு பெண். அவ முதலா யாழி செய்யும் போது என்ன பார்த்தா பாருங்க, அந்த பார்வை இன்னும் என் மனசுல அப்படியே இருக்கு. அந்த முதல் பார்வை, ஃபர்ஸ்ட் சைட் சொன்னா சார். அததான் நீ பாட்டு எழுதாம, ஒரே ஒரு பார்வை பார்த்த நிலாவே நின்று சொன்ன கடைசியா பாட்டு. அந்த பார்வை அங்க நீங்க எங்க அம்மாவை அந்த முதல் பார்வை ஞாபகம் இருக்குது. அவங்க ஆத்துக்காரி பார்த்த பார்வை சந்தோஷம். பாத்தீங்களா பாத்தீங்களா, இல்லன்னு ஆதரப்படுறோம். ஆனா அது இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் சார் நிறைய பேர். இதுதான் சார் வாழ்க்கை. ஏன் என்ன கூட ஒரு ஆசிரியர் பணிபுரிந்தாங்க. அவங்களுக்கு, ஏங்க டீச்சர் நீங்க ஒரு நாள் கூட உங்க வீட்டுக்காரன ஒரு வார்த்தை பேசி நான் பாக்குறீங்க அப்படின்னு. பேசணும்னு ஆசைதான். அந்த உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. அப்புறம் எப்படிமா 2 பசங்க வந்துருச்சு, மெய்யோ போயோன்னு 2 குழந்தை போறது. அவர் சைக்கிள் தள்ளிட்டு நின்னா போவாரு சார், இந்த அம்மா பின்னாடி நடந்து போவாங்க. கடத்தலுக்கு போனாலும் துணி எடுக்க போனாலும் பேசி நான் பார்த்ததே இல்லை. ஒரு அபூர்வ கணவன் மனைவி அவங்க. ஆமா, என்ன பண்ணீங்க சொல்லுங்க. ஒரே ஸ்கூல்ல 2 பேரும் வேலை செய்யறாங்க, பேசிக்கவே மாட்டாங்க. சிலர் பேசியே போடுவாங்க இல்லைங்களா. ஆமா, போன் வந்தாலே கை அடைஞ்சுமே இருக்கும். என்ன பேசுறாரு, ஏங்க போயிட்டீங்களா, போயிட்டேன், என்ன பண்றீங்க, பதில் சொல்லிட்டே ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி சொல்லிட்டே இருக்கு. நிறைய பேர் அப்படி கேள்வி கேட்டே கொண்டுவாங்க. சிலர் அப்பாடா நிம்மதி அவன் திரும்பி வீட்டுக்கு வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நான் ஒண்ணு சொல்றேன் சார், வீட்டுல பெண்கள் சந்தோஷமா இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் தெய்வீகமா இருக்கு. பெண்கள் மனம் கலங்கினாங்கன்னா அந்த குடும்பம் நீங்க எவ்வளவு சொத்து சுகத்தோட இருந்தாலும் அந்த வீடு எல்லாம் சுகமா இருக்கு. அதனால எந்த லெவலா இருந்தாலும் பெண்களுடைய சிறப்பு, அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுடைய ஆனந்தம், அதுக்கு நாம என்ன பண்ணுவோம், வளைந்து போறவர்களாக அவர்களுடைய இன்பத்திற்காக நாம் என்ன பண்ணணும், அடிபணிந்து செல்வதுதான் குடும்பத்தினுடைய சிறப்பு காரணம். நாம வன்மையால அவங்க மென்மையை வெல்லவே முடியாது. அவங்க மென்மைக்கு பின்னால் நாம வன்மை இருந்தால் குடும்பம் சிறப்பா சொல்லுங்க. நீங்க சொல்றது ரொம்ப, நீங்க சொல்றது இன்றைய நிலைமை. அன்றைக்கு காமம், காதல், அன்பு 3 ஒரே அர்த்தத்துல இருக்கு, ஒரே அர்த்தத்துல இருக்கு. இன்னைக்குதான் அது இழிநிலைக்கு போயிடுச்சு. காமம் இக்குழி கற்றவும் கைகொடா. சரிங்களா. காமம் என்ற சொல் என்ன உயர்ந்த சொல்லாக இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி காதல்னாலே காமம் சேர்ந்தது. தமிழ் காதல் ஒரு புத்தகத்துல வாசுப மாணிக்கனார் முக்கியமான புத்தகம். ஆமா, ஐயா சொல்றது இன்னைக்குதாங்க, இன்னைக்கு தவறா காதல் இல்ல. காதல் என்பது உணர்வு பூர்வமானதாகவும் காமம் என்பது உணர்வு பூர்வமாக இன்று மாற்றப்பட்டுள்ளது. காமம் வேறு, காதல் வேறு அல்ல தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை. இன்னும் சொல்ல போனால் அன்பு என்பதற்கும் அந்த காதல் என்ற பொருள் உண்டு. அதான் ஆங்கிலத்தில் இன்னைக்கு லவ்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணா அன்புன்னு சொல்றோம் இல்லைங்களா. அதனால மை டியர் அப்படின்ற வார்த்தை கூட இன்னைக்கு வேற மாதிரி போயிடுச்சு இல்லைங்களா. அதனால அன்றைக்கு உயர்ந்த பொருளா இருக்கு, உயர்ந்த பொருளா இருக்கு.
காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலீது கழிலே நட்பின் சரியைக்கு அறிவை கூந்தலின் அறிய மூலவோ நீ அறியும் கூறாங்க. காமம் செப்பாதுங்கிற வார்த்தை உயர்ந்த வார்த்தை. பொங்குதேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கழிய நட்பின் சரியைக்கு அறிவை கூந்தலின் அறியவும் உலவோ நீ அறியும். அந்த மாதிரி இருக்கு. நீங்க ஆளுங்க பிறந்து ரைட் இன்றைய உலகத்துல அப்படி இருக்கு. சரி சார், ஒரு சந்தேகம் சார். சந்தேகம் சொல்லுங்க. இந்த சங்க இலக்கியம் எல்லாத்துலயுமே வந்து அந்த அம்மா சொன்னதை வச்சுதான், அதாவது காமம் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் காதலுக்கும் பயன்படுத்திருக்காங்க, இல்ல வேற ஏதாவது வார்த்தைகள் உண்டா? இல்ல சார், இல்ல. அன்பு, காதல், காமம் மூன்றும் ஒரே கேட்டகரி. ஒரு சொல் குறித்த பல சொல், ஒரு பொருள் குறித்த பல சொல்லதான் வேண்டும். காதல் 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 போயின் சாதல் 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 பாரதி எழுதிக்கலாம் இல்லையா? அப்ப காதல் அந்த இடத்துல என்ன அர்த்தம்? அன்பு. இப்ப சங்க இலக்கியத்துல எப்படி சார் காதல் அப்படி, அதாவது பொருள் நீங்க சொல்றது புரியுது, அன்பு காதல், ஆனால் அதை வந்து சொல்றது வந்து காமம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுதான் பேசிருக்காங்க. ஆமா சார், காமன்ற வார்த்தை தான் பயன்படுது. காதல்ன்ற வார்த்தை ரொம்ப இல்ல, காமன்ற வார்த்தை தான் பயன்படுத்தான். இன்னொன்னு மூணு சொல்ல போனா திருக்குறள்ல 24 38 இடங்கள்ல காமன்ற வார்த்தை வருது. காமத்து பால் தான் பேரே, இன்பத்து பால் இல்ல. அப்ப காமத்து பால் என்ன அர்த்தம்? வெறும் உடம்பின் மூலமாக அனுபவிக்கிற உணர்ச்சி மட்டுமே இல்ல. காமம் என்பது அன்பின் முக்க மொத்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து பெறக்கூடிய ஒழுக்கமான இன்பம். அததான் காதல்னு சொல்லியிருக்கான். இல்லைங்களா? நீங்க திருக்குறளை மட்டும் எடுத்து பாருங்க, அங்க காமம்ன்ற சொல் 38 இடத்துல வருது. ஆமா, காமத்து பால்ல மட்டும். ஏன் அதை இன்பத்து பால்னு வச்சாங்க? அறம் பொருள் இன்பம் வச்சாங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல அதுக்காக வேண்டி காமத்து பால் தான் திருக்குறள் இருந்தது. அவங்க முறைப்படுத்தும் போது அதை இன்பத்து பால்னு வச்சுட்டாங்க. ஆனா காமத்து பால் தான் சரியான சொல்லாடல். ஆனால் காமமும் காதலும் ஒன்று சங்க இலக்கியத்தில். இன்று பொருள் மாறுபட்டுள்ளது. ஆண்மைக்கு அழகு எது சார்? இதுல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆண்மைக்கு அழகு எது? ஆடவர்களுக்கு எது அழகு? நல்ல தாடி வளர்த்துட்டு அழகா கோட் சூட் போட்டுட்டு நிக்கிறது அழகு இல்ல. எது அழகு அப்படின்னா, பிறப்பால் அழகா இல்ல, சரி படிப்பால் அழகா அதுவும் இல்ல. அப்ப எதுதான் சார் அழகு என்றால், பெண்களினுடைய இன்பத்தை மனைவியிடமிருந்து மாறுபாடு இல்லாத குணத்தோடு துய்த்தவர்கள் தான் ஆண் குலத்திற்கு அழகானவர்கள், பெருமை சேர்க்கும். இங்கு ஆண்மை என்று சொல்வது மனைவியிடம் இன்பம் துய்த்து அனுபவிப்பதற்கு சமம் என்று சொல்லி, அந்த இன்பத்தை பெறாதவர்கள் வேண்டி விரும்பியாவது அடுத்த பிறவியில் என்னுடைய மனைவியின் மாட்டு நான் இன்பம் பெற வேண்டும் வேண்டிங்கின்ற. அப்ப இது பாருங்க எவ்வளவு நுட்பமா சொல்றாங்க பாருங்க. மாற்று பெண்ணிடம் இன்பம் துய்ப்பதை பழிக்கிறார், தன் மனைவியின் மீது அன்பின் மீதூர அவர்களிடம் இன்பம் துய்ப்பதை ஆண்மைக்கு அழகு என்று குறிப்பிடுகிறார். இந்த கனகமாலைக்கு ஜீவகன் என்ன பண்றான்? சோலையில உட்கார்ந்து அழகா ஒரு இவன் ஏதோ இந்த மாலை தொடுதல வல்லவன் சார். யாரு? ஜீவகன். அவன் கற்ற 64 கலைகள் 60 கலை. மாலை தொடுதல். மாலை தொடுக்கும் போது அந்த மாலையினுடைய அந்த பூக்களுடைய இதழ்களை தான் இவன் எழுதலாம். என்ன எழுதலாம்? ஆண்மைக்கு அழகு எதுன்னு ஒரு குறிப்பு எழுதலாம். குறிப்பு எழுதி முடிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு தோழி வரும். யாருடைய தோழி? அந்த அரசியினுடைய தோழி. அந்த அரசன் ஒரு பெண் இருக்காரு, அவருடைய தோழி. அவ வர, அவ வந்த உடனே இந்த மாலையை பாக்குறான். மாலையை பார்த்து என்னுடைய தலைவிக்கு இது ரொம்ப அழகா இருக்குன்னு கேட்கலாம். உடனே ஜீரகம் கொடுத்துருவான். அவன் எடுத்துமே அந்த மாலையை தலைவி கிட்ட கொடுக்குறான். அவன் பார்த்த உடனே அந்த இதழ்ல அருப்பால எழுதியிருக்கான். அருப்பினுடைய முனி இருப்பாரு, அதால எழுதியிருக்கான். ஆணுக்கு எது அழகுன்னு அவன் எழுதியிருக்கான் குறிப்பு. அதை படிச்சு பார்த்த உடனே அவளுக்கு காதல் வருது. கனக மாலைக்கு காதல் வருது. கனகம்னா என்ன சார்? தங்கம். தங்க மாலை பேர் கனக மாலை அப்படின்னா. அப்ப கனக மாலைக்கு அவன் மீது அந்த ஆடவன் மீது யாரு இந்த மாலையை தொடுத்தது? இந்த மாதிரி நம்ம அரண்மனைக்கு ஒருத்தன் வந்திருக்கா, வில்லாட்டுல சிறந்தவன், அவன் தான் நம்முடைய சிற்றரசர்கள்லாம் போர்க்கால பயிற்சி கற்றுக் கொடுக்குறான். அவனை பார்க்கணும்னு காதல் வந்துட்டேன்.
இரவு பொழுது இருந்து நாளைக்கு அவனை பார்க்கலான்னு பார்த்தா கூட இந்த இரவு பொழுது என் உடம்புல இந்த உயிர் இருக்குமான்னு தெரிஞ்சு அவனை பார்க்கணும்னு நினைக்கிறான். அந்த ஒரு இரவு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு துயரமாக மாறுகிறது. அப்பதான் சொல்றாரு அந்த காதலுடைய சிறப்பை சொல்லி போறார். ரொம்ப பயங்கரமா சொல்லி போறாரு அந்த இடத்துல. அவ விடுற மூச்சில தாமரை மலர் கூட கோடை மலர் போல கருத்து மாறிடும். அவ்வளவு சூடு வெண்மை. அப்பா பயங்கரமா சொல்றாரு அந்த இடத்துல. என்ன சொல்ல போறா, அந்த பெண்ணுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு என்னென்ன வைத்தியம் பண்றாங்க அதெல்லாம் கூட அவளுடைய உடம்பு சூட்டை குறைவையாம். அந்த தோழியினுடைய பெயர் பாருங்க, அனங்க விலாசனி. எவ்வளவு அழகான பேர் பாருங்க, அனங்க விலாசனி அப்படின்னு பேர். மணிசை வெண்தோல் மருந்து நீ ஆறுயிரும் நீயே என்றான். இப்போ ஒரு அழகான பொருள், ஒரு பெண்ணு பாக்குற பார்வையில ரெண்டு நோக்கம் இருக்கும். இருநோக்கு இவர் கண் உள்ளது, இவர் உண்கண் உள்ளது. அதான் பாயிண்ட். இருநோக்கு இவர் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்றொன்று நோய்க்கு மருந்து அப்படின்னு ரெண்டு பார்வை. அந்த ரெண்டு பார்வை ஒரு பெண்ணுடைய பார்வையில இருக்குன்னு சொல்றாங்க. ரைட் சார். முத்து இருப்பாரு, முத்து கடல் அடியில இருந்து சிப்பியில இருந்து கிடைக்கும். அந்த முத்து குளிர்ச்சி பொருந்தியதும். அந்த முத்து மாலை ஏன் போட்டுக்கிறாங்கன்னா உடம்பு சுட்ட தனிந்து குளிர்ச்சி தரணும். அது போல சந்திரகாந்த கல்லு ஒரு கல் இருக்கு. அந்த சந்திரகாந்த கல்லு நீர் சொட்டுமா, கூடவே சந்தனத்தையும் சொட்டுமா. சந்தனம் நீரும் சேர்ந்து தரக்கூடியது அந்த சந்திரகாந்த கல். அந்த சந்திரகாந்த கல் எங்க கிடைக்குமா, மலையுடைய உச்சியில இருந்து கிடைக்கும். அது கொடுக்குற குளிர்ச்சி இந்த பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. அப்பயும் குளிர்ச்சி ஆகணும் அந்த உடம்பு. இவ்வளவு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பல பூக்களை மேல படுக்கைக்கு, அவளுடைய படுக்கைக்கு மேல பலவிதமான பூக்களை வச்சுட்டு தண்ணீர் சொட்ட வச்சு அந்த பூக்கள் மீது பட்டு ஏசி மாதிரி ஸ்பிட் ஏசி மாதிரி தூவுதான். எதனால? காதல் நோய் கொடுக்கிற வெப்பத்தை தணிப்பதற்கு இவ்வளவு ஏற்பாடு நடக்குதாங்க. பாருங்க, அந்த குளிர்ந்த சந்தன குழம்பு பூசுறாங்களா, அப்பயும் அந்த பெண்ணுடைய சூடு குறையலையா. இதெல்லாம் படிக்கும் போது சார் இப்படியே இந்த காதல் வயப்பட்டவங்களுக்கு வைத்தியமும் கத்து கொடுத்துருக்காங்க, காதல் நோயும் அப்படி இருக்கு பாருங்க. இப்பெல்லாம் இப்படிலாம் இருக்கான்னு கேட்டா இல்ல, அதெல்லாம் ஓப்பன் டாக் தான். நான் ஏற்கனவே போன நிகழ்ச்சியில கூட சொன்னேன், கல்யாணம் பொண்ணு பார்க்க போனா பொண்ணு என்ன பண்றா, கீழே ஊஞ்சின்னு வரதுலாம் கிடையாது. இப்ப டைரக்டா பையனை பாக்குறான். பையனை பார்த்தோன்னே பையனை கூட அரை நேரம் பேசணும் அப்படின்றான். பொண்ணு பையனை கூட்டு போறான். பையன் வெக்கப்பட்டு நிக்கலாம். ஐயோ என்ன கேள்வி கேட்பாலும் என்ன எல்லாம் முடியாது, அவனை சொல்லுங்க நான் பேசணும். பேசி பார்த்துட்டு அவனுடைய வேவ்ஸும் என்னுடைய வேவ்ஸும் ஒர்க் அவுட் ஆனாதான் மேற்கொண்டு கல்யாணம். அப்ப அவ போய் உட்காந்துருக்கா, நீ எந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற, என்ன கேட்டகரியில ஒர்க் பண்ற, HR அடுத்து என்ன உன்னுடைய என்னுடைய நான் ஃபாரின் போவேன், நீ வருவியா பின்னாடி, நான் எங்க வீட்டுல தான் இருப்பேன், ஓகேவா, என்ன சமையல்லாம் சொல்லக்கூடாது, துணி துவையெல்லாம் சொல்லக்கூடாது, என் துணி நீ தான் சேர்த்து போய்க்கணும், இதெல்லாம் ரைட்டா. அப்புறம் எங்க அப்பாவுக்கு தோசை ஊற்றி எங்க அம்மா வீட்லயும் சுட்டு கொடுக்கணும், என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, ரைட்டா. நான் எப்போ வேணாலும் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போவேன், ஓகேவா, ரைட்டு. போடுற கண்டிஷன்லாம் அப்பதான் அவங்க வேவ்ஸும் இவங்க வேவ்ஸும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணி இந்த பேஸ் கண்டிஷன்லாம் ஓகேன்னா ரைட் ஆகட்டும் பார்க்கலாம், வெயிட்டிங் லிஸ்ட்ல போடுறோம். இப்ப ஏன்னா பெண்ணு கிடைக்கல சார், நாட்டுல பெண்ணே கிடைக்கல. ஆமா, மெட்ராஸ்ல வீடு இருக்கு. அப்போ ஊர்ல நிலம் இருக்கான்னு கேக்குறாங்க. ஊர்ல 20 ஏக்கர் நிலம் இருக்குமா, டிராக்டர்லாம் வச்சு பயிர் வைக்கிறோம். மெட்ராஸ்ல வீடு இருக்கான்னு கேக்குறாங்க. அங்க கேட்டா இங்க கேக்குறாங்க, இங்க இருக்கா இவங்க என்னமோ இருக்கு வாடகை வீட்டுல. அப்போ பெண் வீட்டுல போடுற கண்டிஷன்லாம் பாத்தீங்கன்னா பையனுக்கு கல்யாணம் ஆகுமான்னு சந்தேகம் வந்து அந்த காலை அடக்கி கூட கல்யாணம் பண்ணிடலாம் போடுது. அந்த காலத்து டேர்மன் கண்டிஷன் இருந்தா இன்றைக்கு பொண்ணுங்க போடுற கண்டிஷனே சான்ஸே ரொம்ப சான்ஸே. என்னடா காலியும் வாழ்ந்துக்க கேட்கறான் ஒரு பொண்ணு. அப்பதான் பாக்குறான், பொண்ணு பார்க்க வந்திருக்கான், மிரட்டா சார் பொண்ணு. ஆமா, பையன் அதுக்காக போக மாட்டேங்கிறான் கிட்ட. ஐயோ இப்படிலாம் இருக்கு. எல்லாருமே அப்படி இல்லை, நீங்க அதையும் பார்க்கணும், ரைட். ஆக துன்பக்கடலை கடக்கும் தெப்பமாக பார்க்கலாம். நீல மலரு, செந்தூர் நீர் மலரு, கோடை மலரு, இதெல்லாம் போட்டு அந்த சூட்டை குறைக்கிறாங்களாம். ஜீவகன் அந்த வீரர்களுக்கு கற்பிக்கிற கலைகள் எல்லாம் பாக்குறாங்கன்னா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா
காதுல தோடு போட்டிருக்கோமா, அதுல ஒரு வளையம் செஞ்சிருப்பாங்க இல்லையா. ஜீவகம் கலைய கத்து கொடுத்த ஒரு பாடு ஃபைனல்ல அவன் நான் கத்து கொடுத்த கலையை ஒழுங்கா கத்துக்கணுன்றதுக்கு என்ன பண்ணா, ஒருத்தனை நிக்க வச்சான், ஒரு பொண்ணை நிக்க வச்சான், தோடு போட்டுருக்கா. நீ இப்ப அம்பு விடணும், எங்க விடணும், கரெக்டா அந்த தோடு தொங்குது பாரு, அந்த வளையத்தை மட்டும் கட்டுக்கணும். அந்த மாதிரி அம்பு போடுறான். எவன் சார் காதை காமிப்பான்? ஒரு இம்மி மேல போடாலும் காது இல்ல, குண்டலம் போடுறா, அந்த குண்டலம் ஜாயின் பண்ணிக்கிற அந்த வளையத்தை மட்டும் கட் பண்ணணும் அம்பு போடுறது. போட்டான் சார் அம்பு அது மாதிரி. ஏன்னா கத்து கொடுத்தவன் ஜீவகன் சார். யானை ஏற்றம் எப்படி கத்து கொடுத்தான் தெரியுங்களா? யானை பாய வருகிறான்னா, துப்பி கையால தூக்க வருகிறான்னா காலுகளை பூந்தணும், காலால மெதிக்க அது பண்ணுகிறான்னா இவன் பின்னாடி வாழால ஏறிடும். சரி, மறுப்பால குத்துகிறான்னா மறுப்புக்கு இடைவெளி இருக்கணுமா, அந்த ரெண்டு தங்கத்துக்கு இடைவெளி நிக்கணுமா. இப்படி யானை ஏற்றம் முழுமையும் கத்து கொடுத்துருக்கான். குதிரை ஏற்றம், தேர் ஏற்றம் எல்லாத்தையும் கத்து கொடுத்து எல்லாத்தையும் என்ன பண்றான், அரங்கேற்றம் பண்ணிட்டான். அவன் பார்த்தான், ஆஹா என் பிள்ளைங்க எல்லாம் மக்கு கிளாஸ்ல எடுத்து எப்பதான் கத்து கொடுத்த இத்தனை கலைகளை அப்படின்னு பார்த்துட்டு, உனக்கு குரு தட்சிணையா நான் என்னதான் கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்ட்டு உடனே என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விலை மதிப்பற்றது ஒன்னே ஒன்றுதான் இருக்கு, அது என்னுடைய பெண் கனகமாலை, நீ அவன் கல்யாணம் பண்ணி. உடனே ஜீவகன் என்ன பண்ணான், ஜீவகனுக்கு எப்பவுமே பிரைஸா கிடைக்கிற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்குவான். அவனுடைய திறமைக்கு கிடைக்கிற பொருட்களா தான் அந்த பொண்ணு கிடைக்கிறான். உடனே ஜீவகன் அவனுக்கும் கல்யாணம் நடக்குது. அப்ப சொல்றான், அந்த 5 பசங்களையும் ஒப்பிட்டு சொல்றான், விஜயன் அர்ஜுனனுக்கு சமம், கடம்பன்ற பையன் முருகனுக்கு சமம். கடம்பன்னா முருகன் ஒரு பேர் இருக்காரு சார், கடம்பன். அப்புறம் கனகன் பரசுராம், அசலகீர்த்தி சிவபெருமான், அசலன்னு ஒரு பேரு சிவபெருமான். இப்படி 6 பசங்களுக்கும் அழகாக கத்து கொடுக்குறான். அதனால நீ இப்படி பெண்ண மணந்துக்கோ. அடுத்து பாலல் அப்படின்னா உனக்கு உரிமையான பெண் தான் நீ எடுத்துக்கணும். பாலல்னா உன்னுடைய மனைவியா நீ ஏத்துக்கன்னு சொல்றான். பாலல், பா சின்னலா இல், பாலல் அப்படின்னா உனக்கு உரிமையான பெண்ணா நான் தரேன் அப்படின்னா. அப்ப அந்த திருமண வேண்டுகோளை ஏற்கிறான். ஜீவகனுக்கும் கனகமாலைக்கும் இனிதே உற்றார் உறவினர் சூழ, சுற்றமும் நட்பும் சூழ, திருமணம் அரண்மனையிலே மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இவ்வாறாக ஜீவகன் கனகமாலையை மணக்கிறான். அவர்கள் இருவரும் இன்பம் தூக்கக்கூடிய சிறப்பை எல்லாம் இங்கே திருத்தக்க தேவர் பாடுகிறார். இன்ப விளையாட்டில் அவர்கள் இருவரும் நீந்தி கலைக்கிறார்கள், இன்ப நலத்தை இடைவிடாமல் பருகுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த கனகமாலையார் இளம்பகம் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிகிறது. 2வது பார்ட் இதுக்கு அடுத்தது ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை அடுத்த நாளாக நாளை இந்த கனகமாலையார் இளம்பகத்தினுடைய தொடர்ச்சியை தொடரலாம் என்று நீங்கள் அனைவரும் நாளையும் ஜீவகன் கனகமாலையார் இந்த இன்பத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை பார்க்க தமிழ் தேன் பருக அவசியம் நாளை வருமாறு உங்கள் இருகரம் கூப்பி வரவேற்று இதுவரை செய்யமளித்த உங்களுக்கு என் தமிழால் தலைவணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயம் ஏதாவது இருந்தா கேட்கலாம். இல்ல இது அந்த பாட்டை என்ன பண்றாரு, ஒரு மாற்றி விருத்தப்பாவில பாடியிருக்காரு. அதே கருத்தை பாடுறாரு. அதே கருத்தை பாடுறாரு. கம்பர் எழுதிய எது இன்ஸ்பிரேஷன் ரொம்ப ஆமா ஆமா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா சொல்றது ரொம்ப சரி. முழுக்க முழுக்க விருத்தப்பா என்ற ஒரு புதிய பாவகையை காப்பியம் நெடுகிலும் பாடிய ஒரு புதுமையை செய்தவர் திருத்தக்கதேவர். பெண்களுக்கு 6 விகுதியை சேர்த்து பெண்களுக்கு உயர்வு செய்தவர் திருத்தக்கதேவர். பெண்ணடிமை இருந்த உலகில் பெண்களுக்கு உயர்வு சேர்த்தவர் குணமாலையார், பதுமையார், காந்தரதத்தையார். 6 விகுதியை சேர்த்து இல் விகுதியை எடுத்துவிட்டு பூமகள், நாமகள் என்று இருக்குது. 6 உயர்வுக்காக செய்யணும்.
இலக்குவனார் ஆர் விகுதி பன்மையிலையும் வரும். இருந்தாலும் இங்கு உயர்வு கருதி ஆர் விகுதி ஆர் ஆண்பாலக்கூடியது, இல் பெண்பாலக்கூடியது. ஆர் விகுதியை சேர்த்து பெண்மைக்கு உயர்வு செய்தவர் திருத்தக்கதேவர். இவர் சொன்னதை போல கம்பன் தன்னுடைய கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்கிறான். அரங்கேற்றம் செய்யும் போது அங்கு இருக்கக்கூடிய புலவர்கள் கவனமாக பார்க்கிறார்கள். அதிலே கம்பன் தன்னுடைய பாடலே ஒரு வரியை பாடுகிறான், புகப்படலம் என்று நினைக்கிறேன். அள்ளி மீது உலகை வீசும்னு படிக்கிறார். படித்தவுடனே அங்கு இருந்த எதிரில் இருந்த புலவர் இது சிந்தாமணியில் வரக்கூடிய வரியாயிற்றே என்று சொல்கிறார். கம்பன் நிறுத்தி விட்டு சொல்கிறான், ஆம் இது சிந்தாமணி பிரயோகம் தான். சிந்தாமணியிலிருந்து ஒரு அகப்பையை முகர்ந்து கொண்டேன். என்னுடைய காப்பியத்தை 10,000 பாடலில் முத்தான பாடலாக பாடி முடித்தேன். அப்படி அந்த புலவர் விடல. ஒரு அகப்பை எடுத்து நீ 10,000 பாடலை எப்படி எழுத முடியும் கேட்கிறாங்க. அகப்பை என்பது அளவில் இல்லை. என்னுடைய அகமாகிய பையில் சிந்தாமணியை நிரப்பினேன். அதன் மூலமாக கம்பராமாயணத்தை பாடினேன் என்று சொன்னான் கம்பன். கவிச்சக்கரவர்த்தி கம்பனே தான் படித்ததற்கு சிந்தாமணி தான் எனக்கு எடுத்து கொடுத்தது என்று உண்மையை விளம்ப பாடினான். ஆகவே தான் கம்பன் இன்றும் உயர்ந்து நிற்கிறான். ஆகவே கம்பனுக்கு அடியெடுத்து கொடுத்தது இந்த கம்பராமாயணம், திருத்தக்கதை. இதில் இருக்கக்கூடிய சொல்லையும் பொருளையும் அணியையும் ஓமையும் அப்படியே கம்பன் பயன்படுத்தியிருக்கிறான். திருத்தக்கதேவர் திருக்குறளை எழுத்தெண்ணி படித்திருக்கிறார். திருக்குறளுக்கு உரை விளக்கமாக அவர் முழுமையாக அந்த திருக்குறளை கையாண்டிருக்கிறார். செய்க பொருளை என்ற வரி அப்படியே பொருள் மாற்றாமல் இதிலே பாடியிருக்கிறார். இப்படி பல திருக்குறள் இந்த நூலிலே அப்படியே வந்திருக்கிறது. சொல்லுங்கய்யா. ஒரு இது அதாவது திருத்தக்கதேவர் அடிப்படையில ஒரு சமண முனிவர்ங்கிற மாதிரியும், அவர் அவர் மேல ஒரு சிவ சிந்தாமணி நூலை ஏற்றதுக்கு முன்னாடி நீங்க முனிவராச்சே, நீங்க இது இன்பத்து பால், அதாவது இந்த காதல் அந்த மாதிரி இதெல்லாம் வருது, உங்களால செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எடுத்ததாகும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி அதுக்கு பிறகு இவர் இது பண்ணிருக்காரு. அவருடைய குரு அதாவது சொட்ட சொட்ட இவங்களால பாடியிருக்கீங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவரை இவ்வளவு தமிழ் காப்பியங்கள்ல காமத்தினுடைய விகுதியை வெளிப்படையா இவ்வளவு ரசனையோட பாடின புலவர்கள் இல்ல. ஆனா நீங்க ஒரு சமண முனிவர்ன்றீங்க. சமண முனிவர் திருமணம் பண்ணிக்காதவங்க தான் சமண முனிவரா இருக்க முடியும். பெண்மையை நுகராத உங்களால் பெண்மையினுடைய பேரழகை எல்லாம் எப்படி உண்மையாக பாட முடிந்தது அப்படின்னு கேட்கிறாங்க சபையில. அப்ப திருத்தக்கதேவர் சொல்றாரு, அறிவாளிகள் பட்டறிந்த பிறகுதான் புத்தி தெளிவு வர வேண்டும் என்பது அல்ல. சிலவற்றை அவர்களுடைய ஞான திருஷ்டியால் அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது நான் இன்பம் துய்த்த பிறகு இந்த நூலை எழுதவில்லை, நான் பால பிரம்மச்சாரி, ஆகவே பெண் இன்பத்தை துய்க்காமல் இன்று வரை வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய பால பிரம்மச்சாரியில் உங்களுக்கு ஐயம் இருந்தால் பழுக்க காய்ச்சிய கப்பியை கொண்டு வாருங்கள், நான் அதை தழுவுகிறேன். நான் பால பிரம்மச்சாரியாக இருந்தால் அந்த பழுக்க காய்ச்சிய இரும்பு எண்ணெய் தொடாமல் செல்லட்டும். அதே போல பழுக்க காய்ச்சியை கம்பி கொண்டு வராங்க. அவர் அழகாக அந்த கம்பியை தடுவார். அவருடைய கையிலே எந்த விதமான துன்பம் வராது. கேள்வி எழுப்பியவர் சாஷ்டாங்கமாக உங்களை நான் வணங்குகிறேன், உங்களுடைய பால பிரம்மச்சரியத்தை நான் போற்றுகிறேன் என்று சொன்னார். இல்ல அப்படி சந்தேகப்பட்டவர் எழுதுனதுல இருந்து கம்பர் எடுத்துட்டு அதுல இருந்தா இதை அடிச்சேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய ஒரு அதுதான். இந்த அவையில அப்படி ஒரு சந்தேகம் வந்தப்ப அந்த திருத்தக்கதேவர் இதை தான் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். இது செவிவழி செய்தியாகத்தான் இருக்குது, நூலாக இதுக்கு ஆதாரபூர்வமான செய்தி எங்கும் இல்லை. அதனால சமண முனிவர் எழுதிய இந்த நூலாக இருந்தாலும் கூட பெண்ணின் நலத்தை எல்லாம் பாடியிருக்கிறார். ஒரு ஆணும் பெண்ணும் தைக்கக்கூடிய இன்பத்தை எல்லாம் அனுபவித்தது போல் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் பிரம்மச்சாரி. காப்பியத்தினுடைய கதை ஓட்டத்தை கேட்டார் போல் அதையெல்லாம் எழுத வேண்டிய கடப்பாடு இருந்ததால் அதை எழுதியிருக்கிறார். ஆகவே அவரோடு நாம் ஐயப்பாடுபடுவது சரி.
அப்போ அவங்க கேட்கறது ரொம்ப நியாயமானது. மறைவான முறையில இந்த காதல் பாட்டை சொல்லிருக்கலாமே நினைக்கிறாங்க அவங்க. அது அப்போ அவ்வளவு வன்மமா அதை யாரும் படிக்கிறது, முறையா படிச்சிருக்காங்க. இப்ப அவங்க படிக்கிறது நாம படிக்கிறது பிரச்சனை இல்ல. இத வகுப்புல ஆண் பெண் இருபாலரும் உள்ள கல்லூரியில பாடம் நடத்தும் போதுதான் சங்கடம் அதிகமா இருக்கும் இல்லைங்களா?